அனைவருக்கும் நமஸ்காரம். பாட்டு கேட்டோம், குழந்தைகள் இவ்வளோ அழகாக பாட்டோம், அதுக்கப்புறம் டான்ஸ் பார்த்தோம். இன்னும் இந்த ராத்திரியில் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அப்கோர்ஸ் நிறைய பிரசாதம்லாம் இருக்கு. அது இல்லாம இந்த ராத்திரியில மீதி என்ன பாக்கி இருக்கு? கதை. எப்பவுமே வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கும் போது எனக்கு நிறைய சின்ன வயசுல ஞாபகம் இருக்கும்போது எல்லாமே ராத்திரியில முடிச்சுட்டு கதை தான் கேட்பாங்க இல்லையா? கதை சொல்லலாமா, கவிதை சொல்லலாமா? கதையா கவிதையா? டூவின் ஒன் தெரியுமா? டூவின் ஒன் கேள்விப்பட்டிருக்கா? டூவின் ஒன் தெரியுமா? 76 தெரியும். டூவின் ஒன் இப்பெல்லாம் தெரியாது. டூவின் ஒன் அப்படின்னா கவிதை. அந்த விஎஸ்னா அது கதை. கவிதையிலே கதை எழுது இல்லையா? அதுதான் இது பண்ணி படிப்போம். இந்த கதை கவிதை வடிவில் இருக்கக்கூடிய கதை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ இங்க எப்ப நீங்க சிங்கப்பூர்ல ஒரு 3 வருஷம் இருக்கிறீங்க. இதே கோவில்ல சில கைங்கரிகள் சொல்றதுக்கான பாக்கியமே கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இந்த நரசிம்ம பெருமாள் கோவில்ல இன்னைக்கு இந்த நரசிம்ம பெருமாள் கோவில்ல தப்பா தப்பா என்ன தப்பு? இது நரசிம்ம பெருமாள் கோவில் இல்லையா? எத்தனை பேர் roots.gov.sg இந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கேன். roots.gov.sg அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 1751 இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்த 24 இடம் வாங்கியிருக்காங்க. நரசிங்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதர் இந்த இடத்த வாங்கி அங்க முதல்ல கட்டப்பட்ட கோவில் 1855 1855 it was constructed as நரசிம்ம பெருமாள் டெம்பிள். கிட்டத்தட்ட 101 வருஷம் இங்க நரசிம்மர் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1966 1966 இந்த டெம்பிள் ஸ்ரீனிவாச பெருமாள் டெம்பிள் மாறியது. அதனால இந்த நரசிம்ம பெருமாள் டெம்பிள்ல அதாவது அழகிய சிங்கைல அடியனுடைய ஆச்சாரியன் அழகிய சிங்கனோட அனுகிரகத்தால அழகிய சிங்கனை பத்தி பேச போறோம். இத பார்த்தா பயமா இருக்கா? பார்த்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் எவ்வளவு பயங்கரமா தெரியுறாரோ அவ்வளவு இந்த மாதிரி அடை மழை அருள் விளைவிக்கிறார். இந்த அருள் இந்த பெய்யற மழை எப்படி இருக்கு அப்படின்னா எதை ஞாபகப்படுத்துறது அப்படின்னா பிரகலாதனுக்கு அன்னைக்கு பெருமாள் எப்படி அடைமழை மாதிரி அருள் பொழிஞ்சிருப்பார். அருள் மழை பொழிஞ்சிருப்பாரோ அது மாதிரி பெய்யற இந்த மழை. தமிழ்ல எத்தனை பேர் இங்க இருக்கிற தசாவதார அலங்காரம் பார்த்தேன். அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்த்தேன். எத்தனை பேர் இதை பார்த்தேன்? பெரும்பாலும் பக்கத்துலயே இருக்கு தசாவதார அலங்காரம். எத்தனை பேர் பார்த்தேன் இதெல்லாம்? அதுல எத்தனாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம்? எத்தனாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம்? சீக்வன்ஸ் மேல இருக்கு இல்லையா? 10 அவதாரத்துல எத்தனாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம்? 5 6 4. அந்த 4வது அவதாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்லயே இன்னும் இப்போ இன்னும் நீங்க என்ன தமிழ் கைத்தனை அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க. அடியன் நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சிருக்கணும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல இந்த சிங்கப்பூர் நரசிம்ம உட்கார்ந்து அவனு பெருமையை அவனோட புகழ கவிதையா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. முதல்கள் இந்த சீனிவாச பெருமாள் டெம்பிள் போர்டுக்கும் இந்திய என்டோமெண்ட் போர்டுக்கும் நாமா குரூப்புக்கும் முகுந்தன் சுவாமி கணேஷ் சுவாமி எல்லாருமே என்னோட முதல்ல நன்றி கமிச்ச வணக்கம். நமஸ்கார்.
தமிழ்ல நமக்கு தெரியும் முதல் 3 வார்த்தை, முதல் 3 எழுத்து தமிழ்ல. உயிரெழுத்துக்களை முதல் 3 எழுத்து என்னென்ன? ஆ, இ. அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் வேணும் இல்லையா? கதைக்குள்ள எடுத்தோடனே செக் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஒரு போவாங்க, அந்த முன்னோட்டம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? எத்தனை பேர் இது கவனிக்கணும்னு பார்ப்போம். அரி என்னும் அருந்தெய்வம் அதுவன்றி அயல் ஒன்றை அறியாத பிள்ளை அழைத்தானே அவன் வாழ அரிமாவாய் அவன் தந்தை அகம் கீழ்ந்தான் அவன் தன்மை அறிவார்க்கு அவனை அரண். இதுல என்ன ஒரு யூனிக்னஸ் உங்களுக்கு தெரியாது. போகும் எல்லா வார்த்தையுமே ஆள் ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி சொல்லுவா, அரி என்னும் அருந்தெய்வம் அதுவன்றி அயல் ஒன்றை. அரி என்னும் அருந்தெய்வம், அரினா சிங்கம், அருந்தெய்வம் அப்படின்னா அருமையான தெய்வம். தெய்வத்திற்குள்ளேயே அருமையான தெய்வம் யாருன்னா கூட்ட பொருளுக்கு வந்து செஞ்சாக்கிறது. வெயிட் பண்ண வைக்கல யாரையும், வருஷக்கணக்கில் மாசக்கணக்கில் யாரையும் வெயிட் பண்ண வைக்கல. ஒரு சின்ன பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால், இந்த ஹால் இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய தூண்கள் இருக்கு, இதை விட 1000 மடங்கு பெரிய தூண்கள். அந்த தூணை சொல்லி கை காமிச்ச உடனே வெளியாகுங்க. அதனால அது அருந்தெய்வம், அருமையான தெய்வம். அரியனும் அருந்தெய்வம் அதுவன்றி அயல் ஒன்றை. அவனுக்கு அந்த தெய்வத்தை தவிர யாரையும் தெரியாது. யாருக்கு? பிரகலாதன் அப்பிள்ளை, அறியாத அப்பிள்ளை, அது தவிர எதுவுமே தெரியாத அப்பிள்ளைக்கு அழைத்தானே அவன் வாழ அறிமாவை அவன் தந்தை அகம் கீழ்ந்தான். அவனோட அப்பா யாரு? பிரகலாதனோட அப்பா யாரு? இரட்டை வசிக்கிறார். அவன் தந்தை அகம் கீழ்ந்தான் அவன் தன்மை, அகம் கீழ்ந்தவனுடைய தன்மை அறிவார்க்கு அவனை அரண். அவனை தவிர அவனை நம்புவோர்களை காப்பாற்றுவதற்கு வேதாரன் தேவையில்லை. அடுத்த வார்த்தை தமிழ்ல அடுத்த உயிரெழுத்து என்ன? ஆ இல்லையா? அதையும் பார்ப்போம். ஆனானே, ஆனானே ஆநிறைகள் ஆண்ட ஒரு ஆயன் என்ன? ஆனானே ஆகவனின் ஆற்றலுக்கும் ஆதியன். ஆனானே ஆமையோடு ஆத்திரம் கொள் ஆளறியாய் ஆனானே ஆத்திகரின் ஆள். இதுல எல்லா வார்த்தையும் ஆள் ஆரம்பிச்சிருக்கு. ஆனானே ஆணிரைகள், ஆணிரைகள் அப்படின்னா பசு மாடு கன்று எருமை எல்லாம் ஆண்கள். ஆனானே ஆணிரைகள் ஆண்ட ஒரு ஆயன். ஆயன் அப்படின்னா மாடு மேய்ப்பவர். ஆகானே ஆகவனின் ஆற்றலுக்கும் ஆதி என்ன அப்படின்னா ஆகவன் சூரியனுடைய ஆற்றலுக்கும் முந்தியவர், சூரியனுடைய ஆற்றலுக்கும் முற்பட்டவர். ஆனானே ஆமையோடு ஆத்திரங்கொள் ஆளறியார். ஆமை கூறுவார்கள், ஆத்திரங்கொள் ஆளறியார். கோபத்துக்கு ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதுல அசிங்கம். இந்த ஆத்திரங்கொள் ஆளறியாய் ஆனானே ஆத்திகரின் ஆள். ஆத்திகர்ல யாரு? அவரை நம்புவர், ஆண்டவரை நம்புவர்கள் ஆத்திகர். ஆத்திகரின் ஆள். ஆளுங்களுக்கு சின்ன லாபம் புரியல, பெரிய லாபம் போடலாம். ஆத்திகரின் ஆளுக்கு நம்மாலும் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஆத்திகரின் ஆள் அப்படின்னு பெரிய லாபம் போடலாம். அவங்க நம்மால வரும். இங்க இருக்காரு நம்மாள், இங்க இருக்காரு இவர் நம்மாள், அந்த ஆளுன்னு சொல்லலாம். புரியல லாபம் போட்டா ஆள். ஆள் என்ன அர்த்தம்? ஆள்னா ஆள். ஆள் மருந்து என்ன விசேஷம்? ஒரு வேர், அந்த வேர்ங்கிறது ஆயிரக்கணக்கான வீடுகள் வரும். அது மாதிரி அந்த ஆலமரம் அந்த அங்கவன் அவனுடைய விழுதுகள் அவனிட இருந்து கிளம்பலாம். அவனிட இருந்து வர்றதுதான் எல்லாமே, அவனிடத்திலிருந்து உற்பத்தி ஆகும் எல்லாமே தான் இந்த அகிலம் உலகம் எல்லாமே. அது மாதிரி அவன் ஆள்னு சொல்லலாம், குழியெல்லாம் போட்டு, இல்ல ஆளுன்னு சொல்லலாம், அவன் பாட்டு சொல்ற மாதிரி. கடைசியா ஈப்பம் இரட்டையனில் இருபொத்த இடி நெஞ்சில் இடி என்று இறங்கி அதை இரு கையால் இரு கூறால் இகட்டாக இரவு பகல் இதயத்தில் இருத்துபவர்
இக வாழ்வில் இன்னலுக்கு இல்லை இடம். இடமையென்று இருப்பொருத்த இழி நெஞ்சில் இடி என்று மழை குறைஞ்சது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இடிக்கல, இடி இடிக்கல, ஆனா இடி இடிக்கிறது. இரணியனின் இருமொத்த எழி நெஞ்சு இடி என்று இறங்கி அதை இரு கையால் இருக்கூறா இகண்டானை இரவு பகல் இதயத்தில் இருந்துபவர் இக வாழ்வில். இக வாழ்வில் இப்போது நான் வாழக்கூடிய வாழ்வில் இன்னலுக்கு இல்லை இடம். இப்போ இந்த கதைகளை படிக்கிறதுக்கு என்ன ரெலவன்ஸ் இன்னைக்கு இருக்கிற தேதியில எவ்வளவோ ப்ராப்ளங்கள் இருக்கு, எவ்வளவோ நமக்கு தொல்லைகள், எவ்வளவோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இத்தனை விஷயங்களுக்கு மத்தியிலையும் ஒரு ராத்திரி நம்ம செலவு பண்ணி பெருமாளுக்காக டைம் ஒதுங்கி நீங்க வந்து இங்க ஒன்று இருக்கோம் அப்படின்னா இந்த அடுத்த ஒரு 40-45 நிமிஷம் நம்மளுக்கு அவனோட சிந்தனையை பத்தி தான் இருக்கு. அவன் சிந்தனையிலேயே நம்ம ஒழுங்குபடுத்தி அவன் மட்டுமே நினைக்கிறோம். சிங்கப்பூர்ல சீட் பெல்ட் எல்லாம் கட்டாயம் இல்லையா? மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லை. சிங்கப்பூர்ல சீட் பெல்ட் கட்டாயம். அதே மாதிரி இப்ப நான் அடியே என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லாரும் சீட் பெல்ட்டை பாசன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சீட் பெல்ட்டை பாசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போகும். ரோலர் கோஸ்டர் ரைடு போகும். மற்ற அவகாரங்கள் மாதிரி இது சாதாரண பேசஞ்சர் ட்ரெயினோ இல்ல வந்து ஸ்லோ மூவிங் இது ஒரு கூட்ஸ் ட்ரெயினோ கிடையாது. இது வந்து மேக்லப் புல்லட் ட்ரெயின். நரசிம்ம அவதாரங்கிறது புல்லட் ட்ரெயினுக்கு ஈக்குவல். இந்த உலகமே இந்த அவதாரம் ஏற்படும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு ஆச்சு. அது மாதிரி இந்த கவிதையை நம்ம வாசிக்க உங்களுக்கே அந்த ஒரு விசுவலைசேஷன் வரப்போகுது. அதனால எல்லாரும் சீட் பெல்ட்டை பாசன் பண்ணிக்கோங்க. ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு ரெடி ஆகிடும். முன்பொரு காலத்தில் நாம் புகழிடம் வரம் வேண்டி கோர தவம் புரிந்தனர் கொடுமரக்கர் இருவர். இது வந்து முன்கதை. ஜெய விஜயத்தை பத்தி நம்ம தெரியும் இல்லையா? அவளோட சாபம் வாங்கிட்டதுனால அவ வந்து அரங்கர்களா படிக்கிறார். சோ அந்த அரங்கர்களா பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் முன்பொரு காலத்தில் முகலிடம் வரம் வேண்டி கோர தவம் புரிந்தனர் கொடுமரக்கர் இருவர். வரங்களை வரம் வேண்டி வாரியே வழங்கினான் அந்நாள் புகழ் கொண்டிருக்கும் நாராயணனின் பிள்ளை. திருமணசியாளர் சொல்றது போல நாராயணன் படைத்தால் நாற்புகழை. அந்த நாற்புகள் ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு சரியான டைம் வரும்போது நான் கேட்கிறேன், யாருக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பின்னாடி ஒரு இடத்துல தேவைப்படும். வரங்களை வரணிட்டு வாரியை வழங்கினான் நாற்புகழ் கொண்டிருக்கும் நாராயணனின் பிள்ளை. வரம் பெற்ற மமதையில் வார்கடல் சூழ் உலகையே ஆண்டனன் அவ்விரண்டு அரக்க சகோதரர். புரியுது இல்லையா? சிம்பிளா இருக்கா? ரொம்ப பாஸ்டா போறேன். சிம்பிளா இருக்கா? போதும் இல்லையா? வரப்பெற்ற மமதையில் வார்கடல் சூழ் உலகையே ஆண்டனன் அவ்விரண்டு அரக்க சகோதரர். உலகத்தையே கட்டி ஆகும். வார்கடல் சூழ் உலகன்னா கடல் சூழ்ந்து இந்த உலகத்தையே அவர் 2 பேரும் அவ்வளவு வரம் வாங்கி வச்சுட்டு இந்த உலகத்தையே கட்டி அனுப்பியிருக்காங்க. தம்பியாக இரண்யாட்சன் தலைநொங்கி மடிய ஒரு வராகமாய் வந்தவன் வாசுதேவன் என்று வந்து வராக அவதாரத்தில் இந்த 3வது அவதாரத்துல இரண்யாட்சன் அப்படிங்கிற இந்த இரண்யகசிபுவோட தம்பிய வராகத்திற்குள் வதம் பண்றாரு. அப்படி வதம் பண்ணதுனால அந்த வாசுதேவன் என்றவன் வந்து வஞ்சமதை தன் நெஞ்சில் வகையின்றி வளர்த்திட்டார். யார் வஞ்சத்தை வளர்த்தினார்? இரண்யகசிபு. மீண்டும் பிரம்மனிடம் மேலும் பல வரம் பெறவே உடல் வருத்தி உயிர் எரித்து உக்கிரமாய் தவம் செய்தார். அவன் பண்ற தவத்தோட அக்கினி, பண்ற தவத்தோட அந்த இம்பாக்ட் கடலெல்லாம் தாண்டி மலையெல்லாம் தாண்டி 7 உலகத்தையும் தாண்டி எதிர்லோகம் உரைக்க அணிகிறது. உடல் வருத்தி உயிர் எரித்து உக்கிரமாய் தவம் செய்தான். இதனிடையே அவன் அந்தத்தில் இல்லாமல் வந்தவனோ
இனிமைக்கும் பொறுமைக்கும் இலக்கணமாய் திகழ்பவர். அவ பேர் கயாத்து. இரண்டை கசிப்பு அப்படிங்கிற அந்த அரக்கனுடைய மனைவி பெயர் கயாத்து. அவள் கருத்தில் உதிக்கும் ஒரு அற்புத பிள்ளைங்களாக அந்நாரணனே நின்று இருக்காரு. அந்நாரணனே பின்வரும் நாள் நாடி ஓடி வருவான். என்ன நம்ம விட்டா வந்துருவாரா? நம்மளாம் கொண்டு வந்துருவாரா? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வருவார். இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? நாரதருக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் கருத்தில் உதிக்கும் ஒரு அற்புத பிள்ளைங்களாக அந்நாரணனே பின்வரும் நாள் நாடி ஓடி வருவான். நமக்கு ஏதாவது நம்ம தான் போய் கேட்கணும் இல்லையா? அந்த பிரதட்சணம் இந்த பிரதட்சணம் அது இது என்னென்னமோ பண்றோம். நம்ம தான் நாடி இவரை தேடி ஓடி வரும். ஏன்னா நமக்கு வேலை ஆகணும். நமக்கு விசா கிடைக்கணும், பிஆர் கிடைக்கணும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும், இல்ல பசங்களுக்கு நல்ல காலத்துல சீட் கிடைக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் தான் நம்ம இப்ப நாடி ஓடி வருவோம். ஆனா இவரே ஒரு நாடி ஓடி போயிருக்கார். நாரதர் உணர்ந்து அவளை நாடி சென்று அடைந்தார். அதாவது இந்த கயாத்துவ இந்திரன் இரண்யகசிபு வந்து தவம் பண்ண போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா இந்த கயாத்து கர்ப்பமா இருக்கார். இந்திரன் யோசிக்கிறார். இந்திரன் வந்து பல சமயங்கள்ல வந்து சில செகண்ட் ஹேண்ட் வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு சரி இவளை கட்டன் போயிடுவோம். இவள் இந்த இரண்யகசிபுவே இப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவன் என்ன நட்டாசம் பண்ணுவானோ அப்படின்னு பயந்து இந்த கயாத்துவ கட்டின் போகும்போது நாரதர் வந்து அவங்க தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி பண்ணாதான் தப்பு, இவளை எங்க விட்டு நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளைக்கு வந்து சாதாரண பிள்ளை கிடையாது. இந்த பிள்ளை வந்து பக்தி சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியால் போறான். சாதாரண பிள்ளை கிடையாது. கருவிலே திருவுடையார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளை பேருங்க அல்லட்டா கலன் பார்த்தேன். அதாவது ஒரு தடவை சொல்லலாங்க. பிரகலாதன் இல்லையா? பிரகலாதன் அப்படின்னாலே அளவில்லாத மகிழ்ச்சி அடைபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அமரனின் திருப்புகளை அனவரதம் உச்சரிக்கும் அன்பரையாக அமரனின் திருப்புகளை அனவரதம் உச்சரிக்கும். இப்ப பார்த்தாலும் நாராயணன் யார்? நாரதன். அவரை வந்து இந்த கயாந்து, ஏன்னா இந்த கயத்திலே அவங்க நாரதனோட ஆசிரமத்தில் தான் இருக்காரு. இப்ப அவையன் ஒரு 10 நாள் முன்னாடி தான் விருந்தாவன் போயிருக்காங்க. மதுரா கொஞ்சம் நிறைய நின்றது டெல்லின்றனால ஒரு 2 மணி நேரம் கார் எடுத்தா 2 மணி நேரத்துல விருந்தாவன் மதுரா. விருந்தாவன்ல நாராயண தூண் அப்படின்னு ஒரு நாரதர் தூண் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு தீர்த்த குளம் மாதிரி அங்கதான் வந்து நாரதர் கயாத்துவுக்கு கர்ப்பமாக்குற கயாத்துவுக்கு நாராயணனுடைய கதைகள் விஷ்ணு கதைகளை பத்தி சொல்லியிருக்கா ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. அந்த அமரனின் திருப்புகளை அனவரதம் உச்சரிக்கும் நண்பரை வரவேற்று உயர் ஆசனத்தில் அமர்வித்தார். தகப்பனை போல் அன்றி தன் சொல்லை தரணியிலே நற்பெயர் பெற்றுவார் நல்வழி யாசித்தார். சொல்றார். இந்த மாதிரி என்னோட கணவருக்கு தான், என்னுடைய புருஷனுக்கு தான் வந்து டைம் சரியில்லை, அவருடைய சிந்தனை சரியில்லை, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் நித்திரை பண்ணிட்டு இருக்காரு, கடவுளை நிந்திக்கிறார், எல்லாரையும் குடும்பப்படுத்துறார், அதனால அவருக்கு ஊரெல்லாம் உலகெல்லாம் கெட்டு போயிடும். அவர் மாதிரி இல்லாம தகப்பனைக்கு போல அன்றி தன் பிள்ளை தரணியிலே நற்பெயர் பெற்றுவாங்க ஒரு நல்ல வழி ஆசிட்டார். நீங்க ஒரு நல்ல வழி காட்டுங்க. ஏன்னா இந்த பையன் அவர் மாதிரி ஆயிடுவானோ, அவனோட ஒரு 10 மடங்கு 14 மடங்கு பாஞ்சு கெட்ட பேர் எடுத்துருவாக்கும் பயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நாரதர் வந்து அவருக்கு உபதேசிக்கிறார். விஷ்ணு கதைகளை நல்ல சத்து விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து அவருக்கு சொல்றாரு. அவசர சமயம் நம்பிட்டாலும் அவ கருவுல இருக்கிற குழந்தை கேட்டு, அவ கருவுல இருக்கிற குழந்தைக்கு, அதாவது ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை கருவுல வளர்றது அப்படின்னா முதலில் வளரக்கூடிய உறுப்புகளில் ஒன்று காது. ஹார்ட் பீட், அப்கோர்ஸ் ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் டிடெக்ட் பண்ணுவோம். ஆனா முதலில் வளரக்கூடிய உறுப்புகளில் ஒன்று காது. அதனால இவன் இப்படி பார்த்தா கூட சின்ன குழந்தைக்கு வந்து விஷன் அவ்வளவு கிளியரா இருக்காது. அது வந்து அம்மாவோட வாசனை, அம்மாவுடைய குரல், இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது நம்மளோட அம்மா தான் இல்லையா அப்படின்னு கையில் எடுத்த உடனே அம்மாவோட குரல் கேட்ட உடனே அமைதியா இருந்தாங்க. அதனால காது வழி அந்த விஷ்ணு பக்திய இந்த குழந்தை கேட்டு
அத்தனை கதைகளை கேட்கணும். தேவர்களோ இந்த பக்கம், தேவர்களோ இன்ன பிற தென்னியசில் வானவரோ உன்படைப்பில் எதனாலும் உயிரிழந்து போகாது. அதாவது ஒரு பக்கம் கயாத்துரு அவர் கருவூல வளர்க்கூட நாரதர் அவனுக்கு போதிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இரண்யகசிபு காட்டுல போய் உட்காந்து கடுமையை கவனம் பண்றான். அதாவது எப்படி வரம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து நம்ம இந்த இரண்யகசிபுல இருந்து கத்துக்கலாம். எப்படி வரம் கேட்க கூடாதுங்கிறது. தேவர்களோ இன்ன பிற தெளியசீர் வானவரோ உன்படைப்பில் எதனாலும் உயிரிழந்தும் போகாது. நல்லா பயங்கரமா தவம் பண்ணலாம். அந்த பண்ற தவத்துல பிரம்மதேவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி ரொம்ப சந்தோஷப்பட்டு முன்னாடி காட்சி கொடுக்கிறார். வாங்கிக்கோ, என்ன வேணும், என்ன வர வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்ற. இவன் கேட்கிறான், தேவர்களால மக்கள் ஏற்படக்கூடாது. வானவர்கள் இன்னும் மேல இருக்கிற எத்தனையோ பேர், யட்சர்கள், இந்திரர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா, அவ யாராவது எனக்கு வாழ்ந்து ஏற்படக்கூடாது. உன் படைப்பில் ஒரே வாரம் சொல்லிட்டான், நீர் படைச்ச, அதாவது பிரம்மதேவர் படைச்ச எதனாலும் எனக்கு உயிர் போகக்கூடாது. ஆயுதம் என்ற ஒன்றால் அழிவெனக்கு நேராது. காலையிலோ அதிர்சாயும் மாலையிலோ வாராது. ஆயுதத்தாலும் ஆகக்கூடாது, ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது, காத்தாலும் நான் சாகக்கூடாது, ராத்திரியிலும் நான் சாகக்கூடாது. வீட்டின் உள்ளேயோ அல்லது வெளியேயோ, வீட்டின் உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது, வீட்டின் உள்ளேயோ வீட்டின் வெளியேயோ, பாரதி சூழ் மண்ணிலோ நன்றி விண்ணிலோ கூடாது. மண்ணில கூடாது, வானத்துல கூடாது. மானிடரோ ஐந்தறிவின் வாக்களாலோ ஆகாது. மனிதர்களால் ஆகக்கூடாது, விலங்குகளால் ஆகக்கூடாது என்றெல்லாம் வரம் பெற்று இந்த நரசிம்ம ஒரு எசன்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, வல்லமருந்து வல்லவர் பயப்படுவது உண்டு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான மெசேஜ். இந்த நரசிம்ம அவதாரத்துல எவ்வளவுதான் காம்ப்ளெக்ஸா வரம் வாங்கியிருந்தாலும் திறமைகளை யாரும் வந்து தவறாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன முடிவு நடக்கும், என்ன முடிவு கிடைக்கும், தர்மத்திலிருந்து விலகி தன் திறமையை தப்பா உபயோகிக்கிறவங்களுக்கு என்ன கதி ஆகும் அப்படிங்கிறது உணர்த்துதான் இந்த நரசிம்ம அவதாரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன, இன்னைக்கு என்ன தேவை, இந்த புராணங்கள் எல்லாம் படிக்கிறதுனால இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படின்னு சில டிப்ஸ் கேட்கலாம் இல்லையா? குழந்தைகள் நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ எந்த காலத்திலே புதையுகம் தெரியும் 43,82,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்ப சொல்லிட்டு இருக்காரு, என்ன ரிலவன்ஸ் அப்படின்வா இல்லையா? அதே மாதிரி நாலேஜ், பவர், அந்த தவம், அந்த அத்தனையும் வாங்கி வரமெல்லாம் வாங்கி அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டு இரட்டைக்கு வேற மாதிரி இருந்திருப்பான். அதை தவறா பயன்படுத்துறதுனால, மக்களை துன்பப்படுத்துறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய தான் இந்த கதையை கொடுப்பான். அதுதான் இன்னைக்கு கேட்கிற புராணங்கள் கேட்கு அப்படின்னு. எந்த அளவுக்கு ஈவிரக்கம் உள்ளமதில் இல்லாத ஏழுலகும் அச்சமுற எரிகொள்ளி என்றாங்க. ஒரு தீபம் ஏறினா அந்த தீபத்தை பார்த்து இந்த தீபாராதனைக்கு நாம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கையெடுத்து சேவிக்கும், கையெடுத்து கும்பிடுவோம். அதுவே ஒரு கொல்லி, ஒரு ஃபயர். இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எவ்வளவு பெரிய ஃபயர், அதை பார்த்தா நமக்கு என்ன வருது? பயர் தான் வரும். ரெண்டுமே பயர் தான், ரெண்டுமே பயர் தான். எரிகொள்ளிக்கு பயம் வரும், அதே இந்த தீபாராதனைக்கு பக்தி வரும். அது மாதிரி இத்தனை வரங்களை வாங்கி அகங்காரம் கர்ப்பம் தலைக்கு ஏறி அவனே ஒரு எரிகொல்லியா ஆயிட்டான். அந்த எரிகொல்லி உலகத்தையே எரிச்சுக்கிட்டு பெருங்கடவுள் நானே என பெருமை தீட்டிக் கொண்டு வீடு நடை போட்டான் தன் பிள்ளையே அறியாத. அதாவது எப்பவுமே ஒரு கேட்ச் இருக்கும் உலகத்துல, எல்லாமே எனக்கு நல்ல பாயிண்ட் இருக்கு அப்படிங்கும் போது டப்புன்னு ஒரு கேட்ச் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன டாப், அப்பதான் கடவுள் இருக்காங்கிறதுக்கான அர்த்தம். நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன ஜென்ரலா நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இன்பம் வரும்போது கடவுள் நினைக்கவே மாட்டோம். உண்மையா சொல்லுங்க, யாராவது உண்மையா மனசத்துக்கு சொல்லுங்க. இன்பம் நமக்கு ஜாலியா இருக்கும்போது, ஹாப்பியா இருக்கும்போது நம்ம யாராவது கடவுள் நினைப்போமா? அட்லீஸ்ட் அதே நினைக்க போறது இல்ல. மனித புத்தியே அப்படிதான். இன்பம் இருக்கும்போது இறைவன் எங்கும் இருப்பதில்லை, நம்ம கண்ணுக்கு தெரியாது. துன்பம் தொட்ட பின்பே துளிர்ப்பது பக்தி ஏற்றம். துன்பம் நம்ம வந்தாதான் பக்தியே வரும். அது மனிதர்களோட சுபாவம். அது மாதிரி
அந்த கர்வம் தலைக்கு ஏறின அந்த இரண்டிய கட்சிக்கு தன் பிள்ளைங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நாரதர் தான் ஏற்ற நற்பணியின் அங்கம் என கருவிலே உடையும் அந்த திருமகன் உள்ளத்தில் விஷ்ணு பக்தி என் விதை விதைத்தார். இவர் தான், அதாவது ஒரு நல்ல விதை முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். விதை நல்லா இருந்து இடம் நல்லா, நிலம் நல்லா இல்லைன்னா அந்த விதை முளைக்காது. நிலம் நல்லா இருந்து விதை நல்லா இல்லைன்னாலும் அந்த பிரயோஜனம் இல்லை. இங்க ரெண்டுமே செஞ்சு விதையும் நல்ல விதை. அந்த விதைங்கிறது பிரகலாதன். பிரகலாதனுக்குள்ள நாரதர் விதைந்த அந்த பக்தி என்னும் விதை. அந்த பக்தி என்னும் விதை எங்க விதைக்கப்பட்டது? பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலத்துல. கர்ப்பத்தில் இருந்தாலும் காவல் வழி மாலவனையும் கதாமிருதம் அதை கருத்திலே பதித்தார். கதைங்கிறது கதை கிடையாது. இங்க கதாமிருதம் அப்படி கதை அமிர்தம் போல. இன்னைக்கு கூட இந்த புத்தகம் எழுதும்போது கூட, கவிதை வரிகள்லாம் எழுதும்போது கூட எந்த புத்தகத்தையும் அடியன் ரெஃபர் பண்ணல. இது சின்ன வயசுல அடியன் கேட்ட கதை, அந்த கதையை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குமோ அதைத்தான் கவிதையா எழுதிருக்கு. அது மாதிரி இந்த கதைங்கிறது கதை ஒரு அமுதம். அந்த அமுதம் ஒரு முறை சாப்பிட்டாலும் வாழ்நாள் முழுந்தும் அந்த ஞாபகத்தில் இருக்கும். அந்த கதாமிருதம் அதை அவன் கருத்திலே பதித்திட்டார். பிஞ்சிலே பக்தி எனும் பித்து பிடித்தவனை பேரரசியான அன்னை பேணி வளர்த்திட்டார். பக்திங்கிறது பிரகலாதனுடைய பக்தி. நம்ம பக்தி மாதிரி கிடையாது. நம்ம பக்தின்னு டிரான்சாக்ஷனல் பக்தி. எனக்கு இது செஞ்சு கூட நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 100, எனக்கு அடுத்து ஒரு 3 மாசத்துல கூட நான் $100 போறேன். டிரான்சாக்ஷனல் பக்தி கிடையாது. பிரகலாதனை பொறுத்த அளவுல டிரான்சாக்ஷனல் பக்தியே கிடையாது. இன்னொரு மெசேஜ், வரம் எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இரண்டை பற்றி உதாரணம். வரம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் தான் உதாரணம். அதையும் பார்ப்போம் பின்னாடி. பிஞ்சிலே பக்தி பிடித்து பிடித்தவன். அதாவது பக்திங்கிறது சாதாரண பக்தி கிடையாது, பிடித்து பிடித்த மாதிரி பக்தி. பிடிவாதம், அடிக்ஷன், யாரு பிடிச்சு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம தப்பான கான்டெக்ட்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த எத்தனையும் பாசிட்டிவான கான்டெக்ட்ல இருக்கிறது பிரகலாதன் மட்டும்தான். பிடிவாதம், அடிக்ஷன், சொல் பேச்சு கேளாம, யார் சொல்லி கேட்கல. பிடிவாதம் பெருமாள் மேலதான் பிடிவாதம். அடிக்ஷன் பெருமாள் மேலதான் அடிக்ஷன். வாசுதேவன் தான் அடிக்ஷன். யார் பேச்சே கேட்கல. நீ வாசுதேவன் செயற்கை போடணும்னு சொல்ற, என் கேட்கவே இல்லை. அப்பா பேச்சே கேட்கல. முக்கியமான மெசேஜ் கிரிசுக்கு, அப்பா பேச்சை கேட்கக்கூடாது. பிரகலாதன் மாதிரி அப்படியா இல்ல, அதான் பயந்துட்டாரு பெருமாள். பெருமாள் அதான் பயந்து போய் ஒருவேளை இப்படிலாம் ஆளுங்க வந்துருவா பின்னாடி, இப்படி என்ன தப்பா அர்த்தத்தை பிடிக்கிற ஆளுக்கு பின்னாடி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா பேச்சை மட்டும் கேட்கணும்னு ஒரு அவதாரம் எடுத்தாரு. என்ன அவதாரம் அது? அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு அவதாரம். ஏன்னா அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் போடுறது. ஏன்னா இந்த மாதிரி இந்த தத்துவமான அர்த்தங்கள்லாம் நிறைய கலியுகத்துல இன்னும் நிறைய பேர் வாங்க போறாங்க. அதனால பிரகலாதனோட வாழ்க்கையில் திருநாட்டை கொடுத்தாருன்னா அப்பா வச்சு கேட்கக்கூடாதுன்னு போறாரோ அப்படின்னு பயம் இருந்தது. அப்பா வச்சு கேட்டுதான் நடக்கணும், அப்பா வச்ச மட்டும்தான் கேட்கணும் ஒரு அவதாரம் எடுத்து அந்த அவதாரம். புராண இதிகாசங்கள், பொன்னிய சரிதங்கள் பலவும் கற்று ஞான பகலவனாய் விளைந்தார். யாரு? பிரகலாதன். பிறந்துட்டான், வளர்ந்துட்டான். வளரும் போது நாம எல்லாரும் சாதாரண மனிதர்கள் கல்வியை தேடி போய் படிப்போம். பிரகலாதன் கருவிலே உடையவர். அவன் பிறக்கும் போதே சிறந்த அறிவுடையவனாக பிறந்தவன், பக்தியுடையவனாக பிறந்தவன். அதனாலே ஆபரணம், ஆஸ்திகம், ஆச்சாரம், அனுஷ்டானம், சாஸ்திரம், தர்க்கமும் சகலவித வித்தைகளும் போட்டியிட்டு அவனிடம் புகலிடம் தேடுவேன். நம்மதான் கல்வியை தேடி போவோம். ஆனா இத்தனை விஷயங்களும் அந்த ஒரு பக்தி சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி, இந்த சக்கரவர்த்தியை தேடி ஓடி போச்சோம். ஞானம்ங்கிறது அவனை தேடி போச்சு. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தில் அவன் சூரியன் மாதிரி ஜொலிச்சான். மதியோடு, அதாவது இத்தனை ஞானமும் போட்டியிட்டு அவனிடம் புகலிடம் தேடுகையில் மதியோடு தான் கொண்ட மனத்தை, அதாவது மதி
மனம் இது ரெண்டு விஷயம் இருக்கு. மைண்ட், பிரெயின். இன்டெலிஜென்ஸ், மைண்ட். மதி அப்படிங்கிறது புத்தி, மனம் அப்படிங்கிறது அந்த சஞ்சலத்துக்கு உள்ளாகும். மனம் எப்போதுமே சஞ்சலத்து. இப்படி ஒரு நாள் பாசிட்டிவா நினைக்கும், ஒரு நாள் நெகட்டிவா நினைக்கும். ஒரு நாள் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் மனசு, இன்னொரு நாள் ரொம்ப டவுன்ஃபாலா இருக்கும். ஒரு நாள் நம்ம தான் உலகத்தோட கிங்கு நினைப்போம், இன்னொரு நாள் உலகத்தில் நம்ம விட ஒரு வேஸ்டான ஆட்சி கிடையவே கிடையாது அப்படின்னு நினைப்போம். மதியம் அப்படிதான். நான் மனம் சொல்லுபடிதான் மதிய நடக்கிறது. ஆனா இவனை பொறுத்தளவுல மதி மனம் ரெண்டுமே அந்த பெருமாள். மதியோடு தாங்களுடைய மனத்தையும் திரையோடு பார்க்கடலில் துயில்கின்ற பரந்தாமனுக்கே என அப்பாலனும் வருகிட்டான், பக்தியில் தெரிந்துட்டான். வாசுதேவ நமோ என்ற வாசகத்தை தவிர வாயால் மற்றொருவரை வணங்கவும் மறுத்திட்டான். நாக்கு நமக்கு எதுங்க இருக்கு அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றது எதுக்காக சொல்றதுன்னா, நாக்குல தழும்பேற அளவுக்கு பகவான் நாமத்தை சொல்லணும் அப்படின்றாங்க. அந்த நாக்கு எதுக்கு இருக்குன்னா நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு இருக்கு. தனி இருப்பம் தாய் கவர் கற்றே அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அது மாதிரி நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் பக்தி பண்றதுக்கும் பகவான் நாமாவை சொல்றதுக்கு தான் நாக்கை யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா நாக்குல தழும்பேற அளவுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த பையன் அதை 100% செய்யறான், 100% ஃபாலோ பண்றான். வாசுதேவ நமோவென்ற வாசகத்தை தவிர வாயால் மற்றொருவரை வணங்கவும் பழந்திட்டான். அவன் அப்பாவும் சொல்றான், கிரண்யாய் நமகன் சொல்லிருக்கான், கேட்கவே இல்லை. அவனோட குருகுலத்துல உள்ள கொண்டு போறான். அதாவது குட் குருகுலம், பேட் கரிகுலம். குருகுலம் இஸ் குட், பட் கரிகுலம் இஸ் பேட். அந்த குருகுலத்துல என்ன கரிகுலம் வச்சிருக்காங்கன்னா கிரண்யாய் நமகன் சொல்லுங்கிறான். இவன் சொல்றான், this is not true. I like the குருகுலம், but I don't like the curriculum. This is my subject is Narayan. அவன் சொல்றான், அகங்காரம் மமகாரம் ஆத்திரம் ஆசையோடு அறுவடை குறும்பை அறவே அழைத்துட்டாங்க. ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கெட்டதுக்கு இடமே இல்லை. அது மாதிரி அந்த அகங்காரம், கர்வம், தான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற நினைப்பு, இந்த மாதிரி எந்த விதமான குற்றம் குறையும் அந்த பிரகலாதன் மனத்தில் இல்லை. கிரண்யனோ இன்னொரு புறம் இறைவன் தானே என இருமாப்பில் அனைவருக்கும் இன்னல் கொலை செய்திட்டார். அதான் சொன்னேன் இல்லையா, வரவெல்லாம் வாங்கி தவம்லாம் பண்ணி பவர் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இரண்டியனோ இன்னொரு புறம் இறைவன் தானே என இருமாப்பில் அனைவருக்கும் இன்னல் கொலை செய்திட்டார். மறுபுறமோ பிரகலாதன் மாயமொழி புகழ் மட்டும் ஒரு கனவும் ஓய்வின்றி உள்நெஞ்சு நிறைவிட்டார். அப்படியே ரெண்டு போல்ஸ் அப்பார்ட். இவன் நார்த் போல், சவுத் போல். இவன் ஈஸ்ட்னா வெஸ்ட். தன் பிள்ளை தன்னை இருக்கு தன் பரம வைரியே அனவரதம் தோழுவதிலே ஆவேசம் மிக அடைந்தார். அது ஒரு நாள் கூப்பிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டைம் போட சொல்லிட்டு வந்துருப்பாங்க. அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு, சரி என்ன படிக்கிற இது ஏது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சொல்றான், என்ன படிச்சேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லிட்டான், நான் நாராயணன் கோயில் தான் படிச்சேன் அப்படின்னா. உடனே டீச்சர்ஸை பார்த்து அங்க இருக்கிற குருகுலத்துல இருந்த அந்த சுக்கராச்சாரியார்களோட புதல்வர்கள் 2 பேர் சண்டை மாற்று, அவங்களுக்கு இதுதான் நீ சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டான். இல்ல, அவனே ஏதோ பேசிட்டு இருக்கான், அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, என்ன தெரியாது, நாரதர் தான் இந்த அப்படின்னு. தன் பிள்ளை தந்தையை விட்டு தன் பரம வைரியே, அதாவது எதிரி, தம்பியை கொண்ட எதிரி யார்? வராகமாய் வாசுதேவன் தன்னோட எதிரியையே தன் பிள்ளையை அனவனதும் தொழுவதிலே ஆவேசத்திட அடையினார். அவ்வளவு ஆத்திரம் உனக்கு. ஆயினும் அப்பிள்ளையை அரவணைக்கு ஒரு நாள் ஆசையாய் விடவினான், நான்கவன் இவன் என்று. சரி, ஒரு நாள் ஓகே, ஏதோ சின்ன பையன், சரி உனக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க, சொல்லு நீ மடியில உட்கார், என்னதான் இருந்தாலும் என்னோட பையனா போயிட்டேன், நான் உங்க அப்பா, மடியில உட்கார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவன் யார்? ஆண்டவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை பதில் சொல்லு அப்படின்னா. யார் கேட்கிறா? இரண்யகசிபு பிரகலாதன் கேட்கிறான். இன்னொரு தடவை சொல்றேன், சீட் பெல்ட் எல்லாம் லாக் பண்ணிக்கணும்.
கிளைமேக்ஸ் நெருங்கி இருக்கும். எங்கேயாவது ஜென்ரல் ஃபீலிங் வந்ததுதான் சொல்லிருந்தா எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பக்தியில் சிறந்த அப்பாலகனோ தயங்காது பார்க்கடல் உரைபவனே பரமபுருடன் இருக்கிறான். பக்தியில் சிறந்த அப்பாலகன் யாரு? பிரகலாதன். பக்தியில் சிறந்த அப்பாலகனும் தயங்காது, தயக்கமே கிடையாது, கொஞ்சம் கூட எஜுகேஷனே இல்லை. அவன் கேள்வி கேட்டு கொடுக்கிறதுக்குள்ள பதில் வந்து நாராயணன் அப்படிங்கிறான். அவன் கேள்வியே கேட்டு பிடிக்கல. ஆண்டவன் யார் கேட்கறதுக்குள்ளேயே நாராயணன் பதில் சொல்லிட்டான். பார்க்கடல் உரைபவனே பரமபுருடன் என்றான். ஞாயிறை பார்த்து ஒரு ஞமலி குறைப்பது போல். எது குறைக்கும்? எது குறைக்கும்? நாய். அந்த நாய்க்கு தூய தமிழ்ல ஞமலி அப்படின்றது. நாய்ங்கிற வார்த்தை தமிழ்ல சுத்த தமிழ்ல ஞமலி. யாருக்காவது புரியக்கூடாதுன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்னும் கொடுத்துட்டேன். யாராவது திட்டணும் அப்படின்னா தூய தமிழ்ல திட்டம் யாரும் தெரியாது. இருக்கும் இந்த ஜெனரேஷன் யாரும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஞாயிறை பார்த்து ஒரு ஞமலி குறைப்பது போல் இனியவனை கண்டு இரண்டியனும் இறைந்தான். இனியவன் உலகத்துக்கு இனியவன், எல்லாருக்கும் இனியவன். இனியவனை கண்டு இரண்டியனும் இறைந்தான். இறைந்தான் அப்படின்னா கத்தர், ஷவுண்டிங். அகிலத்தை ஒரு முறைக்கு ஆழ்ந்தவன் நான் இருக்க. யாரு? இரண்டியன் சொல்றான். அவனுக்கு அந்த நினைப்பு, I am the master of the universe, I am the king of the entire யூனிவர்ஸ். அகிலத்தை ஒருமுறை கீழ் ஆழ்பவன் நான் இருக்க, என் தம்பியை போன்ற அந்த தற்குறியை போன்றுகிறாய் அப்படின்றாங்க. என் தம்பியை போன்றவங்க நீ வாழ்க்கை பேசுறியா? அவன் பேர சொல்றியா? நீ பெற்றெடுத்த பிள்ளை என் பெயர் அறிவிப்படி செய்த நாரதர் சதிச்செயலை நான் இன்னும் நன்கொண்டேன் சொல்றான். இரண்டையும் சொல்றான். நாரதர் தான் இதுக்கு காரணம் நல்லா தெரிகிறது. ஏன்னா நான் இல்லாத சமயத்துல இந்த விதமான தப்பான போதனைகள்லாம் அவனுக்கு கொடுத்தது யார்? நாரதர் தான். ஏன்னா அதில் யாரும் செஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. பெற்றெடுத்த பிள்ளை என் பெயர் அழிக்கும்படி செய்த நாரதன் சதி செய்தே நான் இன்று நன்கொண்டேன். உன்னை விட்டு வைத்தால் உலகே என்னை கண்டு அஞ்சி நடுங்குவது இனி அறவே விடும். அவன் சொல்றான். இந்த டயலாகெல்லாம் அவன் பிரகலாதனை பார்த்து சொல்றான். பிரகலாதனுக்காக மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம்? நம்மளுக்காக தான் நம்மளோட மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஒரு உலகத்திலேயே மிக கொடுமையான அரக்கன், அது அப்பதான் வேற போயிட்டான். பல பேர் மைண்ட் வாய் சொல்ல போலே இருக்கும். இதை வேற திரும்பி சொல்லணுமா அப்படின்னு. கொடுமையான அரக்கன் அப்பனா வேற போயிட்டு ஏன் திரும்பி சொல்றாங்க? புரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? பயம் வரும். ஆனா அவ பயப்படவே இல்லை. யாரு? பயப்படவே இல்லை. உன்னை விட்டு விட்டால் உலகே என்னை கண்டு அஞ்சி நடந்தோம் அறவே என்றும் என்றே கூறி தன் எழில் உருவான சேயை கொடும் விடல் தம்மிலே கொண்டுள்ள அகவங்கள் என்றே கூறி தன் எழில் உருவான சேயை. ரொம்ப அழகான பிரகலாதன். அவனை பார்த்தாவே மகிழ்ச்சி கொண்டு தன்னால் பேர் பிரகலாதன். பெரிய ஆனந்தத்தை கொடுப்பவன் பிரகலாதன். அவனை பார்த்தாவே மகிழ்ச்சி வரும். அந்த எழில் உருவான ரொம்ப அழகான குழந்தை. இந்த பாட்டு இல்லையா? இந்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான குழந்தை. கொடும் இடம் தம்மிலே கொண்டுள்ள அகவங்கள் திரியும் அடர் காட்டிலே திக்கு திசை தெரியாது விட்டு விட்டு வருமாறு வீரர்களை பண்ணிட்டான். சிங்கப்பூர் போறோம், நடக்கக்கூடிய அந்த ட்ரெயில விட்டு உள்ள போயிட்டா எங்க இருக்கா, எங்க என்ன எந்த டைரக்ஷன் தெரியாது. இங்க பாட்டுக்குள்ள போய் மாட்டின மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த குழந்தைய சரி உன்னை ஒண்ணு பண்ணு போயிடுச்சு. போகும் என்ன பண்றதுன்னு தெரியல உன்னைய. சரி அவனை கொண்டு போய் காட்டுல விட்டு இருக்கான். காட்டுல நிறைய பாம்புகள் தான் இருக்கும். இருக்கிறதுலே மோசமான பாம்பு எது தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பாம்பு ஆப்பிரிக்கால பிளாக் மாம்பா. டிஸ்கவரி சேனல் நிறைய பார்ப்பேன். அதனால பிளாக் மாம்பா கடிச்சா பிளாக் மாம்பா சின்னதா அவங்க டச் பண்ணாவே போதும். ஒரு சிங்கமே, பெரிய சிங்கம், கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ இருக்கிற சிங்கமே தும்பி துடிக்கும். அந்த விஷம் போற வரைக்கும் அவ்வளவு பெரிய சிங்கம் துடி துடிக்கும். அவங்க மாதிரி பிளாக் மாம்பா மோசமான அளவுகள், மோசமான கருநாகங்கள் இருக்கிற காட்டுல கூட விடுவாங்க அப்படின்னு வீரர்கள் கண்ணிலேதான். ஆனாலும் அப்பிள்ளை ஆபத்து ஏதுமின்றி தன் அரண்மனை வந்து சேர்ந்தால் அசுரன் வியந்து போனான்.
எப்படின்னா இந்த சின்ன பையன் அவனுக்கு அந்த காலத்துல ஜிபிஎஸ் கூகுள் மேப் கூட கிடையாது, கோமேட்.எஸ்ஜி எல்லாம் கிடையாது, ஆப் எல்லாம் கிடையாது. எந்த பஸ் 961 166 ஆயிட்டு வந்து குத்தி வந்துருப்பான் அரண்மனைக்கு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனாலும் அப்படி இல்லை, 47 மீட்டர் நான் அரண்மனை வந்து சரினா அசுர வியந்து போனான். இப்படி அவன் அம்மா ரொம்ப வளர்ப்படுறான். பயந்து அவங்க ஐயோ இந்த குழந்தை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அதுக்கு பிரகலாத பதில் சொல்றான், அரவணை மேலேயே அனுதினம் கண் வளரும், ஆதின் மூலம் தன்னையே அகத்தில் கொண்டவருக்கு. அரவணை அப்படின்னா பாம்பனை, பாம்பு மேல படுத்து இருக்கிற அனுதினம் கண் வளரும். ஹாப்பியா படுத்திருக்காரு. அந்த ஆதி மூலம் அவர்தான் உலகத்துக்கு எல்லாம் ஆதி. ஆதி மூலம் தன்னையே அகத்தில் கொண்டவருக்கு, அவரையே மோசத்தில் நினைச்சிருக்கிறவர்களுக்கு அரவங்களால் என்றும் ஆபத்து நேரமோ, அரவம் தான் மாம்பு, அரவங்களால் என்றும் ஆபத்து நேரமோ என்று அணு தன் அன்னையை அமைதிப்படுத்தினான். இங்க அவன் அழுதுன்னு இருக்கா, இந்த சின்ன பையன் அவளுக்கு வந்து அமைதி சொல்லுவான், நீ அழகுல என் மனசுல எப்பவுமே அந்த பாம்பு வேலை படுத்தி இருக்கிற பெருமாள் இருக்க, அதனால என்ன பாம்பெல்லாம் ஒண்ணும் பண்ணதே, நீ ஏன் கவலைப்படுற. ஆயினும் அரக்கனோ ஆத்திரம் அடங்காமல் அச்சிறுமையை கொள்வதை பெரும் முயற்சி செய்தான். ஒரு பெரிய உலகத்தையே தன் உடைக்கின்ற ஆள் என்ற ஒரு அரக்கன் 3 உலகங்கள் 14 உலகத்தையும் அடக்கி ஆளுகிற அந்த அரண்மனைக்கு ஒரு சின்ன பையன் ஒண்ணு செய்ய முடியலையேன்னு என்ன ஆகும்? ஆட்டம் வரும் இல்லையா? ஒரு சின்ன பையன் ஒன்றும் பண்ண முடியல. 14 லோகமும் நான் சொல்றதுன்னு தான் செய்யறாங்க. என் கட்டளைக்கு கட்டுக்கொண்டு ஆடுறது 14 லோகமும். அஷ்டத்தின் கஜங்கள் இருக்கிற 8 திசையில இருக்கிற யானைகளை என் கட்டளைக்கு அடிபணிஞ்சு நடக்கிறது. இந்த சின்ன பையனால் நான் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு பெரும் முயற்சி செய்யறான். மதக்கொண்ட யானையை மகன்களை ஏறிவிட்டான். மதக்கொண்ட யானையை மகன்களை ஏறிவிட்டான். மண்டியிட்டு அது அவன் முன் மரியாதை செய்யப்பட்டான். அந்த யானை, அவன் முன்னாடி வந்த யானை பிரகலாதனை பார்த்து மண்டி கூட அவன் மரியாதை பண்ணி மலை உச்சி மேல் எடுத்து மகனை ஒடுக்கி விட்டான். பார்மகளே தன் கையில் பாலகனை தங்கி வந்தான். மலை உச்சி மேலிருந்து தள்ளி விடுறான். ஆனா பூமாதேவியை நம்மளோட கையில் அந்த குழந்தை எழுதி வரா. தன் முயற்சி அத்தனையும் கவிடுபொடி ஆகினதே மூர்க்கனின் உள்ளத்தில் மூன்றதைய வடவைத்தி. வடவைத்தி அப்படிங்கிறது வனவா முகாத்தினி அப்படின்னு சொல்ற ஒரு புராண காலத்துல சொல்லப்படுகிற மிக கொடுமையான தீ. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பரவின்ற தீ மாதிரி ஒரு 1 கோடி மடங்கு மிக கொடுமையான ஒரு தீ. அப்படி ஒரு தீ அவனுடைய உள்ளத்துல கொதிச்சு இருக்கு. இந்த சின்ன பையன் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு வந்தது ஒரு வேலை. அவன் வாழ்நாள் முடிவருவே அடைந்ததன் பாலகனை அமர்த்தி தன் மடியிலே. அதான் அந்த டி டே கிளைமேக்ஸ் சொன்ன இல்லையா? அந்த டி டே இப்பதான் ஜட்மெண்ட் டே வந்தாச்சு. அன்னைக்கு அந்த பாலகனை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு படியில உட்கார வைட்டாங்க. உன்னையும் நான் என்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல. ஆனா உங்க சும்மா கூட ஒன்றும் முடியாது. ஈரேழு உலகுக்கும் இறைவன் நானே என ஒரு வார்த்தை போதும், நீ உயிரோடு வாழ்ந்துடுவார். மிரண்டான் அவனுக்கு உலக மிரண்ட செக்ஷன் 303 303 அந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுவார். ஈரேழு உலகுக்கும் இறைவன் நானே என ஒரு வார்த்தை போதும், நீ உயிரோடு வாழ்ந்திருப்பார். இல்லை எனில் இங்கே இப்போதே ஒன்று உயிரை எடுக்கவும் தயங்கிலே என் செய்வாய் என கேட்டான். ஈரேழு 14 உலகத்துக்கும் நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவன், நான் தான் உயர்ந்தவன். பிரீத்தை ஒத்துப்போ, இரண்யாய மகன் சொன்னா உனக்கு உயிரோட விடுவேன். இல்லைன்னா இங்கேயே இப்போதே உன்னோட உயிரை எடுப்பேன். பின்னாடி அலுவலக பாஸ்டர் பாடும்போது அவன் விட அங்கே அப்பொழுதே என்பார். அங்கேயே அப்பொழுதே. ராமாவதாரம் வந்து அயோத்தியில பிறந்து இலங்கையில வந்து சமாதானம் பண்ணார். கிட்டத்தட்ட thousands of kilometers. கிருஷ்ணர் பிருந்தாவன்ல ஜென்மபூமியில பிறந்து குஜராத் பிரதேசத்துல எங்கேயோ பட்டு எங்கேயோ கேட்கார். நரசிம்ம அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு தூண் அங்கேயே அப்பொழுது
அங்கேயே தோன்றுற, அங்கேயே வேலையை முடிச்சா ஜெயில் போயிட்டார். அதான் சொல்றேன், மற்ற உதாரணம் கூட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின், இவர் புல்லட் ட்ரெயின், மேக்லர். இன்பமோ துன்பமோ என்றுமே அண்டாத வைகுந்தம் கூட அன்று விருதுத்து நின்றிருக்கு. அதாவது உலகத்துல இன்ப துன்பங்கள் இல்லாத இடம் எதுன்னா உலகத்துல எதுவே கிடையாது. உலகத்துல இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கு, இருந்துதான் ஆகும், இதே கிடையாது. இது ரெண்டுமே இல்லாத இடம் அப்படின்னு நம்ம பரமபதம் தான். இன்னைக்கு காத்தால எல்லாம் உலகம் இருந்திருப்போம் இல்லையா? எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அல்டிமேட்லி அப்படிங்கிறதுக்காக. அந்த இன்பம் துன்பம் எதுவுமே அண்டாத அந்த வைகுந்தம், வைகுந்தத்து கூட விருதுக்கு நின்று கூட அப்படிதான் இருக்கு. இப்போ போட முடியுமா? எனக்கு அப்படி இருக்கு, விருதுக்கு நின்று நம்ம விருது உட்கார்ந்துருக்கேன். இப்போ இன்பமோ துன்பமோ இரண்டுமே அண்டாத வைகுந்தம் கூட அங்கு விருதுக்கு நின்று இருக்க மந்தராசம் பொங்கும் அந்த மாதவ போன் மேனியோ ஊழி தீ கத்துகின்ற ஊன்று போல ஆனதே. பெருமாள் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பார். அவர் முகத்தில் ஒரு எந்த சங்கமும் இருக்கார். எல்லாரும் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. மந்தகாசம் பொங்கும் அந்த மாதவன் போன் மேனியம் என்ன கலர்ல இருக்கு? பெருமாள் திருமணி என்ன கலர்ல இருக்கு? மையோ மரகதமோ அது என்ன மணி நிறமோ என்ன கலர் சொல்ல முடியல, ஆழ்வாரால் சொல்லவே முடியல. என்ன கலர்? பச்சைவா மலைபோல் மெனியம்னு ஒரு ஆழ்வார் சொன்னார். அது மாதிரி எத்தனமோ ஒரு கலர், அந்த கலர் கற்பனை கேட்டாத ஒரு கருநிற கலர். ராமபுரத்துல விஸ்வாமித்திர ஒன்பது இருக்கிறதுலயே 4 பேர்லயே கருப்பான அளவு எனக்கு அப்படின்றாங்க. கருப்பான நிறம் தான், ஆனா அது உங்க மேனியோட ஜொலிஜொலிக்கு பொன் மேனி. அந்த மந்தகாசம் பொங்கும் அந்த மாதவன் பொன் மேனியோ ஊழிக்கு கத்துக்கிட்டு ஊற்றும் போல ஆனதே. ஏன் அப்படின்னா ஒரு பக்தன், ஒரு பாகவதன் இந்த பரமபாகங்கிற வரிசையில 7 பேர் 8 பேர் வரிசையில முதல்ல வரணும் பிரகலாதன். அதுலயும் அவன் குரு வங்கிக்கிற சிஷியன் ஆயிட்டான். பிரகலாதன் நாரதன் பராசர் புண்டரீக அப்படின்னு அந்த 5 பேர் 7 பேர் வரும். அதுல அவனுக்கு சொல்லிக் கொடுத்த நாரதரையே முன்னாடி, நாரதருக்கும் முன்னாடி குரு வங்கிக்கிற சிக்ஷனா முதல் எங்க. அது மாதிரி அந்த பக்தனை பாகவனுங்க திருக்குறும் போது பெருமாளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு ஊற்று, அந்த ஊற்றுல தண்ணி வராம இந்த ஊற்றுல இருந்து எரிமலை குழம்பு வெளியே வரும். ஏன் அப்படின்னா அந்த கோவம் அவனை படிக்கும் போது கூட அவருக்கு அந்த கோவம் வருமானம் தெரியாது. ஆனா அவர் பாகவதன் அவனை அந்த பெருமாளை அண்டியவர்களை பாகவதர்களை பழகிக்கும் போது அவருக்கு வருகின்ற கோவம் ஓடித்தீயை கத்துகின்ற ஊன்று போல ஆனது. பையத்துணியில் கொள்ளும் பரந்தாமல் நின்றேனும் பயிர்நாங்க பாம்பாக படம் எடுத்து சீறினான். பையத்துயில் அப்படின்னா பையத்துயில் அப்படியே ஒரு முறை கத்துக்கிறது. பல இடங்கள் நம்ம தமிழ்நாடு பாஷையில் பையவா அப்படின்னா நெல்ல சொல்லலாம். பையத்துயில் கொள்ளும்னா நெல்லம் அப்படியே எந்த சம்பந்தம் இல்லாம ஜாலியா ரிலாக்ஸ்டா படத்துல இருக்கிற பையத்துயில் கொள்ளும் பரந்தாமல் நின்றேனோ பையனாக பாம்பாக படம் எடுத்து சீறினான். 5 தடவை பாம்பு எப்படி படம் எடுத்து சீறினா ஒரு கோவம் வருமோ, ஒரு ஆக்ரோஷம் கொப்பளிக்குமோ, அது மாதிரி பட்டுங்கிறதும் பாம்பு இல்ல, இவரோட நிலைமை, இவருடைய கோபம் இந்த பாம்போட மேல இன்னொரு பாம்புக்கு மேல இன்னொரு பாம்பு பண்ணுங்கிற மாதிரி சீர்ற அந்த பகிர் அண்டங்களும் அஷ்டமின் கஜங்களும் அமரலோகம் முதல் அதுல பாதாளம் வரை அரசவையில் நடப்பதையே ஆர்வமாய் பார்த்தன. நான் எல்லாரும் ஐயன் என்ன சொல்றேன்னு எல்லாரும் இந்த சீனை விஷுவலைஸ் பண்றோம். இது மாதிரி ஒரு பெரிய அரசவை, அதுல ஒரு பக்கம் இரண்டியன் உட்கார்ந்துருக்கான், இன்னொரு பக்கம் பிரகலாதன் இருக்கிறான். இந்த அரசவையில மேலிருந்து இருக்கிற எல்லா 14 லோகம் இருக்கிறவங்களும் இந்த அரசவையை பார்த்துருக்காங்க. அந்த பகிர் அண்டங்களும் அஷ்டதிக் கஜங்களும் அமர லோகம் முதல் அதலும் ஆதாரம் வரை அரசவையில் நடப்பதையே ஆர்வமாய் பார்க்கிறாங்க. பதற்றம் ஏதுமின்றி பக்தியில் தெரிந்த மகன் திகற்றும் தன் தந்தைக்கு பிழைக்கு வழியுரைத்தான். இந்த 10th ஓவர்ல 19th ஓவர் 20th ஓவர் வந்தவுடனே 3 பால்ல 6 ரன் எடுக்கணும், 7 பால்ல 15 ரன் எடுக்கணும். அப்ப யாருக்கு கூலா இருக்கா? ஒரு ஆள் வந்து கூலா இருப்பான்னு அடிக்கடி பார்த்து. அது மாதிரி நம்ம எல்லாரும் டென்ஷனா இருக்கும். அப்படிங்கிற டென்ஷனே இல்லாத பத்திரத்தவே கொஞ்சம் கூட இல்லாத ஒரே மட்டும்தான். 14 ஓவர்லயும் கூடி பெருமாள்
எல்லாருமே ஒரு விதமான பதங்கள் நிலைமையில இருக்கும் போது தெளிவா இருக்கிற ஒரே ஆள் அங்க பிரகலாதன் மட்டும்தான். பதற்றம் ஏதுமின்றி பக்தியில் தெரிந்த மகன் பிதற்றம் தன் தந்தைக்கு விளைவி வழியிருப்பா. நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரி பேசினா அவனுக்கு முடிவு உறுதி, நீ சொல்றது நான் சொல்றதை கேள்வி நாராயணன் சொல்லு அப்படின்னு நான் சொல்லி பார்க்க. வைகுண்டபுர வாசி நல் வைத்தமான நிதி, அவன் எங்கும் பிறந்தவன், எல்லாம் அறிந்தவன், அண்ட சராசரங்களை ஆகி காத்து அழிப்பவன். கம்பர் சொல்லும் போது உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு சொல்றார் கம்பர். அப்படி என்ன அர்த்தம்? உலகத்தை தான் நினைச்சபடி தன் சங்கல்படி உருவாக்குறதும் நிலைபெறுத்தலும் அதை காக்கிறதும் நீக்கலும் அழிக்கிறதும் எல்லாம் செய்யற ஒரே ஆள் கொஞ்சம் நின்றுட்டு இருக்காரு. இந்த நிமிடங்கள் இந்த ஆதியின் அண்ட சராசரங்களை ஆக்கி காத்து அழிப்பவன், ஆதவனின் ஆற்றலுக்கும் ஆதி என்றானவன், சூரியன் தோன்றும் முன்பாக தோன்றியவன், சூரியனுடைய ஆற்றலுக்கும் ஆதியாக இருப்பவன், அரி என்ற பெயருடைய ஆண்டவனே என்றான். நீ சொல்றது தப்பு. நீ இந்த ஜென்மத்துல அலக்கனா அசுரனா பிறந்து அழியக்கூடிய ஜென்மா இருந்திருக்க. நீ ஆண்டவன் கிடையாது, ஆண்டவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். இவனுக்கு சொன்ன உடனே மறுமொழியா மதிவதனன் மனம் மகிழ்ந்தான். மதிவதனன் சந்திரன் போல அழகான முகமுடைய திருமுகமுடைய பெருமாள். இந்த பிரகலாதன் பதில் சொன்ன உடனே மறுமொழியா மதிவதனன் மனம் மகிழ்ந்தான். சில மணித்துளிகள் மட்டும் இனி என உணர்ந்தான். அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில கேட்பாங்க. அவதாரணம் வந்து தவதான். இன்னும் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் பாக்கி. சில மணித்துளிகள் மட்டுமே என உணர்ந்தான். அங்கே பொல்லா அவர்கோடும் பொறுமை எழுந்தான். வந்தாச்சு அந்த ஃபைனல் ப்ளோ. பொல்லா அவர்கோடும் பொறுமை எழுந்தான். கேட்கலாம், எங்கிருக்கிறான் அந்த ஏமாற்றுக்காரன்? கேட்கிறான், எங்கிருக்கிறான் அந்த ஏமாற்றுக்காரன்? உன்னை எனக்கு எதிராக திருப்பிய என் குல காலம், என் குலத்தை அழைக்க வந்த காலம் யாருக்கு? உன்னை வந்து அசுரகுலத்துல பிறந்த ஒன்ன, என் பையனா பிறந்த ஒன்ன என்ன வணங்க விடாம அவனுக்கு நோக்கி தெரிஞ்சது யார்? அவன் நீ எல்லாம் உன்னை பேசுறது யாரு அப்படின்னு கேட்டு மலையத்தன் தன் உடலை முறுக்கிக் கொண்டு தன் சிரம் முதல் கால் வரையில் சிலிர்த்துக் கொண்டு, இந்த சின்னம் போறவாங்க தெரியும் ஒரு மாதிரி டெய்லி போய் தானே பார்க்க. மலையத்த தன் உடலை முறுக்கிக் கொண்டு சிரம் முதல் கால் வரையில் சிலிர்ந்து கொண்டு அவனுக்கு கோபம் உச்சகட்டத்தை அடைக்கும் போது அந்த கூஸ் பம்ப்ஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிலிர்த்து கொண்டு சரி கொல்லிவாய் பேயாக துள்ளி கொண்டு, ஒரு கொல்லிவாய் பிசினஸ் எப்படி துள்ளி ஓடி வருமோ அந்த மாதிரி வந்து அள்ளினான் அப்பிள்ளையை கையில், அப்பிள்ளை தன்னை. மலையொத்து தன் உடலை ஒழுங்கிக் கொண்டு தன் சிறப்புதல் கால்வரையில் சிரித்துக் கொண்டு கொள்ளிவாய் பேயாக துள்ளிக் கொண்டு வந்து அள்ளினான் கையில் அப்பிள்ளை தன்னை. அப்பொழுது கலங்காத அந்த பிள்ளை நெஞ்சில் அச்சம் கொள்ளாது பதில் அழகாய் கொண்டான். அப்பவும் டென்ஷன் ஆகுது. அப்பவும் அவன் கொஞ்சம் கூட பறந்து கிடையாது. எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் பதற்றம். இப்படி ஒரு பையனை போய் சித்திரவதை பண்றானே, இந்த பையன் என்ன பண்ண போறாங்க? அவனுக்கு கொஞ்சம் கூட பதற்றமே கிடையாது. அதுதான் திட விசுவாசம். கீதையில சொல்லும் போது திட நிச்சயகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பெருமாள். திட நிச்சயகா அப்படின்னா எந்த செயலை எடுத்தாலும் எந்த சிந்தனையிலும் உறுதியா இருக்கு. அது மாதிரி அந்த உறுதி இருந்தது அன்னைக்கு பிரகலாதன். அப்பொழுதும் கருதாத அந்த பிள்ளை நெஞ்சில் அச்சம் கொள்வதற்கு பதில் அழகாக இருந்தான். கேட்கிறான், எங்கிருக்கிறான்? கேட்டான் இல்லையா, எங்கிருக்கிறான்? எங்கே அவன் எங்கே இருக்கிறான்? என் குல காலம் இது மாதிரி ஒரு இடம் வரும். எங்கிருக்கிறான்னு கேட்டதுக்கு இப்போ பிரகலாத் பதில் சொல்றான். எல்லாரும் இந்த பிரத்லஸ் கேட்டிருப்போம் இல்லையா, பிரத்லஸ் ஆல்பம் நிறைய கேட்டிருப்போம். அது மாதிரி பிரகலாத் பிரத்லஸ் எடுத்து போறான். பிரத்லஸ் தூணோ துரும்போ, வானோ வடியோ, மடுவோ மலையோ, மண்ணோ மரமோ, வீடோ காடோ, நீரோ நிலமோ, பேரோ விழுதோ, செடியோ கொடியோ, குளியோ வெயிலோ, கனலோ புனலோ, பனியோ தீயோ, தீயின் வாயோ, கடலோ நதியோ, நதியின் முடிவோ, கடுகோ களிரோ, பாலோ கள்ளோ, காயோ கனியோ, கனியின் சுவையோ,
சுவையின் செறிவோ முள்ளோ கல்லோ வில்லோ விரவோ சொல்லோ பொருளோ பொருளின் பயனோ கனவோ நனவோ நனவின் நினைப்போ முதலின் முதலோ முடிவின் முடிவோ இகவோ பரமோ இசையோ வசையோ இனிவோ கசப்போ தேனோ திணையோ அறமோ மரமோ அயனோ அறமோ அறமோ மரமோ தாயோ சேயோ ஊனோ உயிரோ உயிரின் விதையோ விதையின் விளைவோ ஆரோ தேனோ ஊரோ உறவோ உறவின் துறவோ துறவின் வரமோ அமுதோ நஞ்சோ வலியோ சுகமோ ஒளியோ இருளோ வரவோ செலவோ விதியோ வினையோ இனிதோ புதிவோ இதுவோ அதுவோ கற்றன பெற்றன உற்றன மற்றன உள்ளன அல்லன வந்தன வருவன சென்றன நின்றன நின்றதில் நன்றன ஈங்கும் எங்கும் இதிலும் அதிலும் அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை அறிந்தேன் நானே. பிரகலாதோட இத சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கோச்சிங்கோ ட்ரைனிங்கோ எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த பக்தி அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள சில விஷயங்கள் மட்டும் இதுல இருந்து பார்ப்போம். ஏன்னா மற்றதெல்லாம் ஈஸியா புரியும். கனவோ நனவோ நனவின் நினைவோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கனவோ நனவோனா கனவுங்கிறது நமக்கு தூக்கும்போது வர்றது, நல்லதுங்கிறது நம்ம நிஜத்துல நடக்கிறது. ஆனா பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிஜத்துல நடக்கிறது கடைசியில கனவாகவும் முடியும், நினைவுகளாக முடியும். நாம் பார்ப்போம் மனிதர்கள், நாம் சந்தித்த இடங்கள், நம்ம போன இடங்கள், நாம் சந்தித்த சில சில கேரக்டர்ஸ், அந்த நனவு கடைசியில் நினைவா போய் முடியும். அது மாதிரி அந்த நனவின் நினைவோ நதியின் முடிவோ எல்லா நதியும் கடலை போய் சேர்றது இல்லை. எல்லா நதியும் கடலை போய் சேர்றது இல்லை. அகைன் ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு நதி, அந்த நதி வந்து கடலுக்கே போய் சேராது. மலையில உற்பத்தியாகி அப்படியே பாலைவனத்துல ஓடி வந்து பாலைவனத்தோட கலந்துரும். அது மாதிரி எல்லா நதிக்கும் முடிவு கடல் அல்ல. ஊனோ உயிரோ உயிரின் விதையோ விதையின் விளைவோ. விதையின் விளைவு, விதைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையே விளைவிலாம், வார்த்தையே விதைகளாய் விதைப்பதே விளைந்திடும், போட்டதே முளைத்திடும், கேட்டதே கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கை தான் விளைநிலம். அது நம்ம விதைக்கிறது வார்த்தைகள் தான் விதைகள். நல்லது விதைஞ்சா நல்லது வரும், கெட்டது விதைஞ்சா கெட்டதுதான் வரும். அமுதமோ அமிலமோ அமுதமோ அமிலமோ அவரவர் நாவிலே, அறுவடையில் லாபமோ அறுவடை நாளிலே. நம்ம என்ன விதைச்சோமோ அதை அறுக்க போறோம் அறுவடை நாளிலே. அமுதமோ அமிலமோ அவரவர் நாவிலே, அறுவடையில் லாபமோ அறுவடை நாளிலே. விதைக்கும் போது ஒழுங்கா விதைச்சாலும் அறுவடை நாள்ல அகாம இருக்கு. அதான் இந்த விதையின் விளைவு. விதை இன்னொன்னு, விதை வந்து முளைக்கும் போது சத்தமே வராது. ஒரு பெரிய மரம் சாயும் போது பெருத்த சத்தத்தோட சாயும். அந்த சத்தம் இல்லாமல் விதைக்கிறது உழைக்கிற விதை தான் இந்த பிரகலாதம். பெரும் சத்தத்தோட சாய போற அந்த மரம் தான் இரண்டே பசி. கற்றன பெற்றன. கற்றனங்கிறது நம்ம தேடி போய் இந்த டிகிரி இந்த டிப்ளமா இதெல்லாம். பெற்றன அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல வர்றது, நம்ம ஜீனி நம்மளோட ஹெரிடிட்டில வர்றது. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில இந்த ஸ்தபதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வழி வழியா வருவோம். அவங்களுக்கெல்லாம் யாரும் ட்ரெயின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அந்த பெற்றன. பெற்றனங்கிறது நம்ம தேடி போறது, பெற்றனங்கிறது நமக்கு தானா வர்றது. ஸோ இவ்வளவு ஒரு பிரெத்லெஸ் எபிசோட், பிரெத்லெஸ் ஆல்பமே பாடிட்டான். அவன் ஏற்கனவே படத்து வந்தான் இரண்டே பேச. இதுல இவன் நிறுத்தாங்க சொல்லிட்டான். அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை அறிந்தேன் நானே என்றே உரைத்திட்டான் 7 உலகம் வாயடைக்க. ஒப்பிலியப்பனே கூட ஒரு கணம் நிகழ்ந்து இருக்க அவருக்கே தெரிச்சு போயிட்டார். நான் எதிர்பார்க்காததெல்லாம் இவன் சொல்றாங்க. அப்போ எனக்கு ஒரு நிம்மதியா, நீ தான் எல்லாருமே இருக்கிறவன், எல்லாருமே இருக்கிற சர்வ வியாபி நீ தான் அப்படின்னு எனக்கு நினைவு பண்றான் அப்படிங்க. பெருமாளுக்கே ஒரு கணம் தெரிச்சு போயிட்டார். என்றே உரைத்திட்டான் 7 உலகம் வாயடைக்க ஒப்பிலியப்பனே கூட ஒரு கணம் திகைத்து நிற்க.
அந்தரையாமையா இருந்தும் அவனே நிறைந்திருந்தோம் எவ்விடம் சுட்டி இவன் இங்குதான் என்பவன். எங்க இருந்தா கேட்டா அவன் எல்லாத்துலயும் இருந்தா சொல்லியாச்சு. எங்கேயும் சொன்னா தானே நம்ம எங்கேயாவது பிளான் பண்ண முடியும். இந்த திட்டமிடல் படாத அவன் உதாரணம் இதான். யாருக்கு அப்பாவா கொடுக்கணும், யாருக்கு பாசா, எந்த அப்பாவுக்கு எத்தனாவது கொள்ளையா கொடுக்கணும் அப்படின்னு எல்லா அவதாரத்தையும் மோஸ்ட்லி திட்டமிட்டு தான் பண்ணிடுது. திட்டமிடப்படாத உரையாக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரியல அந்தரையாமையா இன்னும் அவனே நிறைந்திருந்தும் எவ்விடம் சுற்றி இவன் இங்குதான் என்பானோ என்ற ஒரு எண்ணத்திலும் எங்கெங்கும் வியாபித்து அலைமகள் கேள்வனும் ஆயத்தமாக நின்றான். அலைமகள் வந்து லட்சுமி, அலைமகள் கேள்வன்னா லட்சுமி நாராயணன், லட்சுமியின் கணவன் ஆயத்தமாக நின்றான். ஏன்னா இப்போ சிங்கப்பூர்ல இருக்கோம், இந்த நேஷனல் சர்வீஸ்ங்கிறதே வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் இல்லையா. ஒரு நல்ல டிசிப்ளின் கொண்டு வந்து ஒரு நல்ல விதமான ஒழுக்கத்தை போதிக்கிற அந்த அந்த மக்களை ஆயத்தமா எப்பவுமே ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு எஃபர்ட். அது மாதிரி இந்த அலைவர்கள் ஆயத்தமாகி அந்த ரெடினஸ் இருக்கா. 1 2 3 4 சொன்னாங்க ஃபயர் ஆகும். அன்பனை வாக்குவதை அவகாசம் இன்றி வைணதேயம் என்னும் வாகனம் திறந்தார். நரசிம்மர் வந்தாரு, கருடங்களே வந்தார். நரசிம்மர் கோட்டனாரு தூண்ல வந்தாரு, கருடங்களே வந்தார். கருடனுக்கு இன்னொரு பேர் வைணதேயம், அம்மா பேர் வினதை, அதனால வினதை புத்திரன் வைணதேயம். அன்பனை காட்டுவதை அவகாசம் இன்றி வைணதேயம் என்னும் வாகனம் திறந்தார். ஒரு முடியா திருமார்பில் உதைவட்ட போதிலுமே பொறுமையின் பெருமையை பறைசாற்றுகின்றவன் தன் அன்பனை பழிங்கும் தானவனின் தெய்வத்தை சல்லனையாக்க நல்ல சமயம் பார்த்திருந்தான். இந்த திருவள்ளுவர் மாதிரி ஒரு அன்னைக்கு ஒரு முனிவர் மார்புல உதைச்சார், அவன் மார்புல உதைச்சார், பெருமாள் மார்புல உதைச்சார். அப்ப கூட பொறுமையா இருந்தார். அப்ப பொறுமையா இருந்தவன் இன்னைக்கே நம்ம கோவப்படுறோம். தன் அன்பனுக்கு துயரம் போது அந்த அரங்கனுடைய தேகத்தை சல்லனையாக்க நல்ல சமயம் பார்த்திருந்தான். அசுரனின் ஆத்திரமோ அனைவரை செல்ல தன் மதியை இழந்தான், மகனிடம் நிறைந்தான். என்ன சொன்னாயடா எங்கும் புகழ் என்றால் இப்போதே அது உண்மை இல்லை என செய்வேன். என் கையால் நமன் செய்த என் வீண் தூண் ஒன்றில் இருப்போனோ உன் தெய்வம் இன்று நான் பார்க்கின்றேன். இப்போதே இத்தூணை இரும்புரை செய்திடுவேன். இருந்தால் வரச்சொல்லும் அந்த இறைவனை உழைக்காக என்றே கோபம் கொண்டு இடிந்தான் கற்றோனை. இது போதும் இனி என்ன வேண்டும் என திருஞ்சேலம் தீம்பிடம்பாய் திருமால் தீர்மானித்தார். தெரிஞ்சு போச்சு. ஜிபிஎஸ் மிசைலுக்கு வந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் கிடைச்சாச்சு. இனிமேல் வாயிரம் தான் அவனை டார்கெட் தெரிஞ்சு போச்சு. இங்க இருக்கு ஆல் இருக்கிற ஏதோ ஒரு தோன். ஓகே, ஃபிக்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ்ட். இது போதும் இனி என்ன வேண்டும் என திருஞ்சேலம் தீம்பிடம்பாய் திருமால் தீர்மானித்தான். அவ அடி விழுந்த நொடி கதாயுதம் சுற்றி வந்து அடிக்கிறாங்க. அவ அடி விழுந்த நொடி அங்கு கேட்டது பேரிடி தூளானது தூண் என்றே தூத்தன் பெற்ற வரம் உண்டோ. என்னென்னவோ காம்ப்ளெக்ஸான வரங்களாம் வாங்கியிருக்கோம், அத்தனை கூவா போச்சு. தூளானது தூண் அன்று தூத்தன் பெற்ற வரம், தூளானது தூண் என்றே தூத்தன் பெற்ற வரம் ஒன்றோ. கருத்தர்கள் சுற்றிலும் சிகர விஷுவலைஸ் பண்ணுவோம் எல்லாரும். அடிச்சாச்சு, நீ யாரும் அந்த இடத்துல இருக்கணும். கருங்கற்கள் சுற்றிலும் சிகர காண்போர் அச்சத்தில் அலற அண்ட கடாகங்கள் குத்திர அர்த்தத்தின் கச்சங்கள் பிளிர அரங்கர் அனைவரும் மிரள அன்போடு பூரித்து மகிழ. இத்தனை நாள் இல்லாத துன்பத்தெல்லாம் அனுபவிச்சாச்சு. அதனால அந்த அன்பர்கள் அனைவரும் பூரித்து மகிழ ஆர்ப்பரித்த மேகங்கள் அணி திரண்டு குமுற. இவ்வளவு குதிரை இருந்தது போட்டிக்கு நானும் போயிட்டு இருந்தேன். அதுக்கு போட்டியா அங்கேயே போட வேண்டிய அவ்வளவு சத்தம். அவங்க ஆர்ப்பரித்த மேகங்கள் அணி திரண்டு குமுற. சிங்கப்பூரோட ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்க மாதிரி ஒரு டார்க் கிளவுட்ஸ் எங்கேயுமே அதையும் எங்கேயும் பார்க்கவே இருக்கு. அது மாதிரி ஆர்ப்பரித்த மேகங்கள் அணிந்திருந்த குமர பெருமழையோடு அங்கு பெருக்காற்றும் வீச நாகதர் துண்டூர் முனிவர் நாரணன் நாமம் சொல்ல கிண்ணற கரண்டல் கூட்டம் கீதங்கள் பாடி ஏந்த வானோர் மலைய வந்து வாசனை மலர்கள் தூவ எல்லாம் ரெடியா இருக்கா. ஏன்னா அவளுக்கு இன்னைக்கு ரிலீஸ், இன்னைக்கு தான் டீடே, இன்னைக்கு தான் அவள் ரிலீஸ் ஆகுறா ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் ஹிரண்யகசிபு. மலைகள் வெடித்து பிளங்க. இந்தோனேஷியா யாராவது இருக்கா? இந்தோனேஷியா பற்றி தெரியும். அடியில் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ குடும்ப போக வந்தது.
என் கொலைக்கு கேட்டேன், என்ன அது அப்படின்னு கேட்டது. அது ஒரு எரிமலை வச்சிருப்பா. ஆனா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு எரிமலடா. அது மாதிரி இந்த மலையில் வெடிந்து பிளக்க, மரங்கள் வேரோடு பறக்க, மாடுகள் மண்ணில் புதைய, எழில் கூடல் இடிந்து சரிய, புள்ளினம் பயந்த சிதற, புள்ளினம்னா பறவை எல்லாம் பறவை பாருங்கள், புள்ளினம் பயந்த சிதற சத்தம் புள்ளிடம் தேடி ஓடைய கூட்டம் தேடி ஓடும், சந்தியாவதனம் செய்யும் சன்னியாசிகள் போடும் சந்தோஷ கூச்சல் ஒரு சங்கீதமாய் ஒழிக்க. இவ்வளவு நாள் அடனடியாக சந்தியாவதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சந்தியாவதனம் போனா அர்க்கியம் விடும்போது பெருமாள் பேசுறீங்க, அங்கே நாராயணன் சொல்லணுமே, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால அப்பெல்லாம் சந்தியாவதனம் பண்ற போது என்ன ஆகணும், மாலை நேரங்கள் காலையிலும் சாவு வரக்கூடாது, ராத்திரியிலும் சாவு வரக்கூடாது. மாலை நேரத்துல சந்தியாவந்தனம் செய்ய அந்த ரிஷிகள் சந்தோஷ கூச்சலே போடுறான். சந்தியாவந்தன மந்திரத்தை சந்தோஷ கூச்சலா சொல்றான். சப்பல் மஞ்சள் தண்ணீர் சம்பவம் செய்திருந்த யட்சலிங்கவர்கள் இது எங்கோ வியக்க, அமரர் அரங்குகளில் அண்ணன் நடை பயின்று ஆடைங்கிற அழகிய அதிர்ச்சியில் மயக்க, ரம்பா ஊர்வசிங்கா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப பிபி எல்லாம் எடுத்துது. பிரம்மலோகம் முதல் பிறைசூடன் மலை முடிய, பிரம்மா சிவன் பிரம்மலோகம் முதல் பிறைசூடன் மலையுடைய பூகம்பம் வந்ததெல்லாம் புரியாது நின்று இருக்கு. யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. பிரகலாதனுக்கே ஐடியா இல்லை. அது என்ன வரப்போம், யார் வரப்போறா, எப்படி வரப்போறா. பிரம்மாவுக்கும் ஒரே டென்ஷன், இத்தனை வாரம் வாங்கி வச்சிருக்காங்க, எந்த காம்பினேஷன் வரப்போறாங்க ஒன்னும் தெரியாது. புரியாது நின்று இருக்க நெருங்கரை நீசரை நிலவங்கள் தாங்கியே நீண்ட நாள் கொண்டனா நெஞ்சிலே வேதனை, பூமிக்கு பாரமா இருக்குங்க. அவ்வளவு நாள் இரணியலின் இறுதிக்கே இதுகாக காத்திருந்த இவனுக்கு இந்நாள் ஓர் நன்னாள், இனிய நாள் என்றாங்க. அவளுக்கு தான் இன்னைக்கு நல்ல நாள், குட் டே ஃபார் பூமி தேவி. அந்த உருவம் வெளிவரது அவ்வுருவின் அங்காரம். அதை கண்டு ஆர்ப்பரிக்கும் ஆழிப்பேர் அலையும் அற்ப ஆட்டின் குளம்படி மீது. ஆழிப்பேர் அலை பார்த்து 2004 சுனாமி கேள்விப்பட்டிருக்கோம். அதோடு பல மடங்கு 100 மடங்கு 400 மடங்கு பெரிய சுனாமிகள்லாம் இந்த பூமியோட சரித்திரத்துல வந்துருக்கு. அப்படிப்பட்ட சுனாமிகளை ஆடு இப்போ மழை பெஞ்சிருக்கு, ஆடு இப்படி நடந்து போனா அந்த ஆட்டோட குளம்படி, அந்த குளம் கீழே தேங்குற தண்ணி எப்படி இருக்கும், எத்தனோண்டு இருக்குமோ அது மாதிரி அவ்வளவு பெரிய சுனாமியே அந்த உருவத்துக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ண முடியுதா? அவ்வளவு பெரிய உருவம் அந்த ஆழிப்பேர் அலையோட ஆடு காட்டு வச்சு போன அந்த சின்ன சின்ன குழி மாதிரி ஆயிடும். தங்கும் துளி நீர் என்று தமக்குமே இல்லாத சமுத்திரங்களும் மற்றும் சட்டமின்றி உரைய எண்ணெழுத்து மந்திரம். என்ன எழுத்து மந்திரம்? ஓம் நமோ நாராயணன். என்ன எழுத்து மந்திரமே எவ்விடமும் எதிரொலிக்க, வெடித்தது பூமி பந்து, துடித்தது அசுரன் ஜெயிஞ்சு. பூமி பந்து வெடிச்சது, கம்பர் சொல்றார். ககன முட்டை கிழிந்தது சொல்றார். அது மாதிரி வெடித்தது பூமி பந்து, துடித்தது அசுரன் ஜெயிஞ்சு. அழகில் நிகரில்லா அற்புதமாய், ஆற்றல் அளவில்லா ஆளறியாய், அதிசயமாய் ஆஜாத பாகுவாய், வெஞ்சின தீயை வெளிவிடு மூச்சாய், வெளிவந்ததொரு உருவம் அவ்விழி சிந்தியது அமிலம். அவ்வளவு கோபம், அமிலம் கொன்ற அளவுக்கு கோபம். அந்த உருவம் அழகில் நிகரில்லா, அவ்வளவு அழகு. அடுத்த தடவை பெருமாள் நரசிம்மரை பார்க்கும் போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். அழகில் நிகரில்லா ஆளறியாய், ஆற்றல் அளவில்லா ஆளறியாய், அதிசயமாய் ஆஜாத பாகுவாய், வெஞ்சின தீயே வெளியிட்டு டிராகன்ல இருந்து தீ வர மாதிரி மூச்சை தீயா வருது வெளியே. அவ்விழி சிந்தியது அமிலம். இடி முழக்கம் போல் குரலோ எத்திசையும் எதிரொலிக்க, அந்த உருவம் வெளிவந்து வந்த சத்தம், போட்ட சத்தம் இடி முழக்கம் மாதிரி எல்லா இடமும் கேட்கிறது. எத்திசையும் எதிரொலிக்க அந்தியில் உதித்த பல 1000 சூரியர் போல். சாயங்காலத்துல சூரியன் சன் செட்டு தான் ஆகும். ஆனா இங்க ஒரு 1000 சூரியன் ஒன்னா உதிச்சிருக்கு. அந்தியில் உதித்த பல 1000 சூரியர் போல் ஆராசனத்தோடு ஒரு அறிவாக அவதரிக்கிறது. இந்த சொன்ன ஆத்திரம், கோபம், அது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்த உருவம் வேணும். நரசிம்மர் அவ்வொழியை பொருந்தாது ஆகாய சூரியன் போய் மலைமுகட்டில் அவசரமாய் மறைந்ததை விரைத்தார். மலைமுகட்டுல சாயங்கால வேளையில சூரியன் மறைவது இயல்பு. அன்னைக்கு எப்படி தூங்கி இருக்கு அப்படின்னா,
இந்த உருவத்துக்கு முன்னாடி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உருவம் கோடி சூரிய பிரகாசம் முடியாது. இந்த உருவத்துக்கு முன்னாடி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவசரமா போய் மறையிறேன்னு சொல்லி அவ்வளவு அவசரமா போய் அந்த சூரியன் மறையிறேன். அவ்வொழியும் கொடுக்காத ஆகாய சூரியன் போய் மறைமுகத்தில் அவசரமாய் மறைந்திடவே விரைந்தான். என் செய்வதறியாது எதிர்த்து தன் செங்கனிலே அதன் மேல் உதிர்த்து போறதுக்கு முன்னாடி என்ன மறைவுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சிகப்பு கலர் மறைவுக்கு இனிமே சிவப்பாக இருக்கும். அந்த செங்கதிரை இந்த உருவத்து மேல விதிச்சுட்டு உருவத்து மேல கொடுத்துட்டு அவன் அவசரமா சூரியன் போய் மறை பண்றான். பெருஞ்சித்தத்தோடு அதன் பேடுவாய் பிளந்திருக்க ஆனால் சினத்தோடு சீறி கிளம்பிட்டு பேடுவாய் அப்படின்னு நிறைய ஆண்களை சொல்லுவாங்க. பேடு அப்படின்னா குகை மாதிரி பிளந்திருக்கிற வாய். பெருஞ்சீனத்தோடு அதன் பேடுவாய் பிளந்திருக்க ஆராசினத்தோடு அது சீறி கிளம்பிட்டு ஆண்டாள் பாசுரத்தை சொல்லும் போது மூளை நிகழ்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு இருந்தா அழகா சொல்லுவோம். சீறி கிளம்பி சீக்கிரம் அப்படி ஸ்லோவா தட்டி கொடுக்குமா சீறி வரும் பாஞ்சு வரும் அந்த மாதிரி வரும். சீறி கிளம்பிட்டு அள்ளியே எடுத்தது அசுரனை ஒரு பிடியில். அப்பவே சொல்லிட்டேன் 100 சுனாமியெல்லாம் தாண்டி அவங்களோட சைஸ் இருக்கு. அவ்வளவு பெரிய உருவம். அந்த உருவம் அந்த அசுரனை அப்படி பிடிக்கிறது. அள்ளியை எடுத்தது அசுரனை ஒரு பிடியில். அதான் ஆண்டாள் சொல்றது கிள்ளி கலைந்தானே அப்படின்னு சொல்றான். கிள்ளது எப்படி கிள்ளுவோம்? ஒரு புழு இருந்தாலும் ஒரு பூச்சி இருந்தாலும் அவ்வளவுதான். அந்த உருவத்துக்கு முன்னாடி இரண்டியனோட ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான். கிள்ளி கிள்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அள்ளியை எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் துள்ளியை குதிக்கோடி வந்து வாசற்படியில் படுக்கைய என்றது அவனை தன் மடியில். அவனை அள்ளி எடுத்து துள்ளி போய் வாசல் படியில உட்கார்ந்து மடியில் விட்டது. அள்ளி எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் துள்ளியை குதிக்கோடி வந்து வாசற்படியில் படுக்கையா இருந்தது அவனை தன் மடியில். விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் பிறந்தது. விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் பிறந்தது அகிலத்தை அரை நொடியில் அழிக்கும் நக நுனியார். அவருக்கு எந்த ஆயுதமும் தேவைப்படல. அவருக்கு ஆயுதமே அந்த நகங்கள் தான். அந்த நக நுனியால் அகிலத்தை அரை நொடியில் அழிச்சிட முடியும். அந்த அப்படிப்பட்ட அந்த நகங்கள் சக்கரத்தின் திறமை சக்கரத்தின் சக்தியுடைய அந்த நகங்கள் அந்த விளையாட்டை அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே இல்லை. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அவருக்கு ஒரு விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் குழந்தை உலகமே பயப்பட்ட ஒரு அரக்கன். மைண்ட் யூ, லெட் மீ ரிமைண்ட் யூ, உலகமே பயப்பட்ட ஒரு அரக்கன் விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் குழந்தது. அரக்கால நெஞ்சிலே அணுவளவும் அமலன் மேல் பக்தி என்ற ஒன்று இருந்தால் பார்க்கலாம் என்ற போல். எதுக்கு நெஞ்ச பக்கம்? அந்த நெஞ்சில கொஞ்சம் எங்கேயாவது பக்தி இருந்தா மனுஷன் விடலாம் இல்லையா? அப்ப கூட அவருக்கு அந்த கருணை அந்த அந்த கிருபா கபட கேசரி அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்லுவார். கிருபா கபட கேசரி கபடம் தான். அவர் மாயம் செஞ்சுதான் வந்திருக்காரு, மாயமா தான் வந்திருக்காரு. அப்ப கூட அந்த கருணை அவன்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தா கூட அந்த நெஞ்சில ஏதாவது பக்தி இருக்கா அவனுக்கு அந்த தேடி பார்க்கலாம்ங்கிற ஒரு பாவனையில அவன் நெஞ்ச பிளக்கிறதா ஒரு தாற்பயம். அவனை படித்த அவன் அது பாவம் என்று அவன் அடியாடி பழிப்போருக்கு அவனை காட்டவென்று உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருகுலைந்த உடலை. சும்மா போன அப்படி கீச்சு போட்டு போகுது. உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருகுலைந்த உடலை உருகி நாளையா போடுறது. ஏன் அப்படின்னா தன்னை படிக்கிறவங்க கூட பெருமாள் விட்டுருவார். ஆனா தன்னுடைய அன்பனை அடியவர்களை தன்னை மதிப்பவர்களை தன்னை அன்பவர்களை அபயம் என்று இடத்தில் வந்தவர்களை யார் பழிக்கிறானோ அவனுக்கு ஆவதை காட்டவென்று உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருகுலைந்த உடலை. அலற்றியது அவன் உடலை. அலற்றியதுன்னா அப்படி அலசல் அலற்றியது அவன் உடலை. அதர்மத்தின் முழு முதலை. ஏன்னா அந்த அதர்மத்துக்கு எல்லாருக்கும் ஒரு மொத்த உருவம் இருந்தா அதான் அந்த இரண்டை கசிக்கும். அலற்றியது அவன் உடலை, அவன் அதர்மத்தின் முழு முதலை. குடித்தது அதன் குருதி. அவனுடைய அந்த ரத்தத்தை தேக்கி குடித்தது அவன் குருதி, அதில் தெரித்தது அவன் உறுதி. அந்த அளவுக்கு அவனை படுக்க போட்டு அந்த ரத்தத்தை எடுத்து குடிக்கிற அளவுக்கு இந்த உருவத்துக்கு அவ்வளவு உறுதி. குடித்தது அவன் குருதி, அதில் தெரிந்தது அவன் உறுதி. பிரம்மன் முதலானோர் இந்த பிள்ளை பின்னால் நிற்கிறது. இத்தனை நடக்கும் போது எல்லாருக்கும் பயம். அப்போ பயம் இல்லாத பதட்டம் இல்லாத ஒரே ஆள் அந்த பிரகலாதன் மட்டும்தான். அதனால அவனை முன்னாடி விட்டு
பிரம்மன் முதலானோர் அந்த பிள்ளை என்னால் கேட்க கங்கை உண்டான் அங்கு கரங்கள் கூப்பி வேண்ட சாந்தி சாந்தி என்று சந்திர சூரியர்கள் சரணம் சரணம் சொல்லி சாம்பரங்கள் வீச அத்தனை பேர் சொல்றாங்க. அந்த பேரை உங்களுக்கு சாந்தப்படுத்த வேண்டியது. பிரம்மன் முதலானோர் அந்த பிள்ளை பின்னால் நிற்க கங்கை உண்டான் அங்கு கரங்கள் கூப்பி வேண்ட சாந்தி சாந்தி என்று சந்திர சூரியர்கள் சரணம் சரணம் சொல்லி சாமரம் கொண்டு வீச இன்னிசை பாடி சொல்லிட்டார். எங்களால் முடியவே முடியாது, நீதான் போகும் அனுப்பி வைக்கிறார். பிரகலாதன் முன்னாடி போறார். இன்னிசை பாடி பரவி இறைவன் தேகம் தழுவி கோப குமுறல் கொல்ல கொஞ்சம் யாழை வெட்டி எழுந்தான் இனிய பக்தன் தொழுதான் கைகள் குப்பி. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அவ்வளவுதான் கிளைமேக்ஸ் முடியுது. இதுல இருக்கிற சிகிச்சை கிடையாது. நிறைய இந்த ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன் மாதிரி இந்த சீட்டு வேணும் அந்த சீட்டு வேணும் அந்த நல்லா கிடையாது. ஸ்கூட் இண்டிகோ மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும் தான். நீங்க இன்டர்வியூ போ ஊருக்கு போ வேலைக்கு வச்சு எல்லாம் முக்கியம் போற சீட்டு கூட கிடைக்காது. அது மாதிரி வந்தது வேலைக்கு முடிச்சா கம்மிட்டாரு. அது மாதிரி கார்மேக வண்ணன் வெளி கருணை மழை தூவ அன்பு பெருங்க எடுக்க ஆவல் அணை உடைக்க அள்ளி எடுத்து அவனை அமர்த்தினான் மடியில். இப்ப இந்த கோபம் இருக்கிற அந்த சிங்கம் அவதாரம் முடிஞ்சாச்சு. இனிமேல் இந்த மழை மாதிரி பிரகலாதத்துக்கு அருள் வழியதான் பாக்கி. கார்மேக வண்ணன் வெளி கருணை மழை தூவ அன்பு பெருக்கெடுக்க ஆவல் அணை உடைக்க அள்ளி எடுத்தவனை அமர்த்தினான் மடியில். அன்னை பொண்ணே வந்தாள். அப்புறம் லட்சுமி தாயார் வராங்க. அமைதி தந்தையை முடிக்காள். பிள்ளை அன்பை கண்டு திரியல் மிகவும் கொண்டு அரக்கன் ஆவி கொள்ள அந்தி பொழுதில் வந்த ஆளறி கோபம் தீர்ந்து ஆனான் அமுதன் என்று. அமிதமா வந்தவனும் அமுதனாக மாறினான். அமிதமாய் வந்த ஆளறி கோபம் தீர்ந்து ஆனான் அமுதன் என்று. இப்போ சீற்றம் கொண்டு நின்ற சிங்கம் பிடத்தன்னை சிலிர்த்து பின் மெல்ல சிரித்து நின்றதங்கே. இதோட இந்த அவதார வைபவம் பூர்த்தியாக. சீற்றம் கொண்டு நின்ற சிங்கம் பிடரி தன்னை சிலிர்த்து பின் மெல்ல சிரித்து நின்றதங்கே. இதோட இந்த அவதார வைபவம் முடியாது. அதேபோல இந்த கவிதை வடிவம் நரசிம்ம அவதாரத்தை படைத்தளிக்கும் வாய்ப்பும் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கும் அனைவருக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதி மகாலட்சுமி.